சார், இந்தியாவின் முதல் நான் லேகிங் இண்டிகேட்டரை நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னு சொல்றீங்க. என்கிட்ட நீங்க பாக்குற பணம், என்னோட வீடு, என்னோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே இதனால வந்ததுதான். அதுவும் வெறும் 3 வருஷத்துல. அப்புறம் திடீர்னு என்னோட பார்வை இந்த ரென்கோ சார்ட் மேல விழுந்தது. அதாவது ட்ரெண்ட காட்ட ரென்கோ சார்ட்ஸே போதுமானது. ஆனா அப்புறம் இதோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் டைம் டிபெண்டன்ட் ரென்கோவை பத்தி பேசுறாங்க. நான் எதை பத்தி பேசுறாங்க? சார், இங்க இந்த டைம் எலமெண்ட்டை நீங்க எப்படி நீக்குறீங்க? என்னோட டூல் எந்த பொருளுக்கு எவ்வளவு ரேஞ்ச் இருக்குன்னு தானாவே கால்குலேட் பண்ணும். சரி, இந்த கால்குலேஷனை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னே வச்சுப்போம். ஆனா இதுல பர்சன்டேஜ போட்ட உடனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்து இது உங்களுக்கு ரேஞ்ச கொடுக்கும். நான் உங்களுக்கு கலர்ஸை சேர்த்திருக்கேன் தம்பி. அது சிவப்பா இருக்கிற வரைக்கும் அதை சிவப்பா கருதுங்க. அது பச்சையா மாறும்போது அதை நீங்க பச்சையாவே கருதுங்க. அதை விழுந்துடும்னு நினைக்காதீங்க. இன்ட்ராடே ட்ரேடிங்ல ஓஏ ஆட்கள் தான் எனக்கு பெரிய பித்தலாட்டக்காரர்களா தெரியுறாங்க. அதாவது ரொம்ப ஆழமா போயிடுது. சார், இந்தியாவின் முதல் நான் லேகிங் இண்டிகேட்டரை நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னு சொல்றீங்க. நீங்க உண்மையிலேயே இதை உருவாக்கிட்டீங்களா, இல்ல உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னா சார், இண்டிகேட்டர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட கருத்தும் இதுதான். ஏன்னா அவ விலையிலிருந்து வர்றதால அது லேகிங்கான இருக்கும். அதாவது லேக் ஆகிறது தான் அதோட இயல்பு. ரொம்ப சரி. மக்கள் இதை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இதுல கொஞ்சம் தெளிவு இருக்கும், எண்கள் நிலையா இருக்கும், ஒரு வரம்பு நிலையா இருக்கும். அதனால தான் நாம இதை பயன்படுத்த விரும்புறோம். பாருங்க ஷோப், நான் இங்க சொல்ல போற விஷயம் அப்புறம் உங்க நேயர்கள் கிட்டயும் நேரடியா பேச விரும்புறேன். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை இந்த எண்ணம் இதனாலதான். ஏன்னா இந்த சந்தையில யாரும் இதை இந்தியாவுல சரியான முறையில புரிஞ்சுக்க முயற்சி செய்யவே இல்லை. விஷயம் இதுதான். ஆனா நான் ஒரு முக்கியமான ஆராய்ச்சியாளர். தெரியாதவங்களுக்கு நானும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட முக்கியமான ஆராய்ச்சியா இருக்கு. அதாவது நான் சன்ஃபார்மாவுல ஒரு விஞ்ஞானியா இருந்தேன். நான் சன்ஃபார்மாவை விஞ்ஞானியாக இருந்தேன். நான் பார்மகாலஜில பிஹெச்டி முடிச்சிருக்கேன். எனக்கு புள்ளியியல் பகுப்பாய்வு நன்றாக தெரியும். சோதனைகளின் வடிவமைப்பு எனக்கு நன்றாக தெரியும். தரவுகளின் நான் நன்றாக புரிந்து கொள்கிறேன். இப்போது நாம் ஏதோ ஒரு வெளிநாட்டு ஆசிரியரின் ஆர்எஸ்ஐயை பயன்படுத்துகிறோம். நாம் வெளிநாட்டு ஆசிரியரின் போலிங்கர் பேண்டை பயன்படுத்துகிறோம். நாம் வெளிநாட்டு ஆசிரியரின் சூப்பர் ட்ரெண்டை பயன்படுத்துகிறோம். ஆனா இந்தியாவில் உங்களுக்கு தெரியுமா? உங்களிடம் என் கேள்வி என்னவென்றால், யாராவது எதிரையாவது உருவாக்கி இருக்கிறார்களா என்று உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய ஆய் யாராவது தரவை நன்றாக புரிந்து கொண்டு அந்த தரவுகளுடன் செயல்படுகிறார்களா? சிபிஆர் இண்டிகேட்டர். சரி, சிபிஆர் இண்டிகேட்டரும் ஒரு வகையான இண்டிகேட்டர் தான். இது முந்தைய நாளின் விலை நடவடிக்கைக்கு ஏற்ப செயல்படுகிறது. சரி, அதாவது முந்தைய நாளில் என்ன நடந்தது என்பதன் அடிப்படையில் நாம் வேலை செய்கிறோம். சரி, அது ஒரு வரம்பை உருவாக்குகிறது. உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு கிடைக்கிறது. அதாவது இங்கே வேலை செய்வீர்கள் என்று. தற்போதைய தரவு பற்றி என்ன? இந்த என்ன நடக்க போகிறது? அதை பத்தி இதுவரை யாரும் எதுவும் செய்யவில்லை சார். சரி, அதை பற்றி யாரும் செய்யவில்லை. ஒரு இரவு நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன். நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. இப்போது என்ன செய்வது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். நீங்களும் இதை உணர்ந்திருப்பீர்கள். நஷ்டம் ஏற்படும் போது ஏற்கனவே மற்ற துறைகளில் வெற்றி கண்ட ஒரு நபர் யாரையும் கேள்வி கேட்க மாட்டார், யாரையும் குறை சொல்ல மாட்டார். வெளியே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனா பின்னால் சென்று விம்மி விம்மி அழுவார், தனியாக அழுவார், தன்னையே கேள்வி கேட்டுக்கொள்வார். ஏன் நான் மட்டும் ஏன் நான் மட்டும், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று. ரஜத் பாய், பணம் சம்பாதிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும் என்று நான் நினைத்தேன். நான் என்னையே கேட்டுக்கொண்டேன், கடவுளே, அந்த வழி எங்கே இருக்கிறது என்று. அதாவது இவ்வளவு உழைத்த பிறகு இப்போது வெற்றி கிடைக்கும் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி எல்லா விருதுகளும் சன்மானங்களும் கிடைத்துவிட்டன. எல்லா வெற்றிகளையும் பார்த்து விட்டேன். நான் ராணுவ பள்ளியில் முதலிடம் பிடித்தேன், பார்மாவில் முதலிடம் பிடித்தேன், கேட் தேர்வில் தேர்ச்சி பெற்றேன், பிரதம மந்திரி விருது வாங்கினேன். என்னிடம் எல்லா கல்வி சிறப்புகளும் இருந்தன, எல்லாம் இருந்தது. மக்கள் சொல்லுவாங்க, அவர்களின் வழக்கமான வசனம் என்ன தெரியுமா? இவ்வளவு நன்றாகத்தானே இருந்தது, என்ன ஆனது என்று. புரிகிறதா? அதாவது நான் வீட்டிற்கு திரும்பிய போது மகனின் வேலை போய்விட்டதா என்று கேட்டார்கள். ஏனென்றால் பலருக்கு வேலை போயிருந்தது. அதனால் பெற்றோரிடம் கேள்வி கேட்டார்கள், எங்கே போனான், எப்படி போனது என்று. நான் சொன்னேன், யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும் என்று. நான் அமைதியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். இரவு 4 மணி ஆகிறது, விடிய போகிறது. என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. நான் திரையை பார்த்து கொண்டே இருந்தேன். எதையாவது தேடிக்கொண்டிருந்தேன், ஏதாவது ஒரு வரி தெரியாதா என்று. இது இவருடையது, அது அவருடையது என்று பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று என் பார்வை இந்த ரென்கோ சார்ட் மீது விழுந்தது. ரென்கோ சார்ட்டை பார்த்த உடனேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இனிமேல் லாபம்தான் என்று எனக்கு தோன்றியது. ஏனென்றால் ரென்கோ சார்ட்ஸ் என்பவை ரீபெயிண்டிங் சார்ட்ஸ்.
அதாவது நேரடி சந்தையில அதை பயன்படுத்தும் போது ஒரு அனுபவத்தை தரும். சந்தை இல்லாத நேரத்துல பார்த்தா வேற அனுபவத்தை தரும். ஆமா சார். அதாவது இதை பயன்படுத்தாத நமது நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்குங்க. பாருங்க, இங்க ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது வெவ்வேறு வடிவங்கள் வருகின்றன. ஆம். மெழுகுவர்த்திகள் வருகின்றன, ஹாலோ மெழுகுவர்த்திகள் வருகின்றன. இவை அனைத்தும் வருகின்றன. இங்கே கீழே பாருங்கள், ஹைகினாஷி மற்றும் ரென்கோ ஷாட்ஸ் உள்ளன. சரிதானே? உங்கள் சாதாரண மெழுகுவர்த்தி இப்படித்தான் இருக்கும். இது எனக்கு என்ன காட்டுகிறது என்றால், சில நேரங்களில் கீழே, சில நேரங்களில் மேல. ஏ, ஆனா ரென்கோ ஷாட்ஸ்னா என்ன? ஏ, அவை ஓட்டத்தை காட்டுகுதமே. ஆ, அதாவது இன்று பார்த்தா 9:30 மணிக்கு மேல் ஒரு எதிர்பார் கூட உருவாகவில்லை. ஏ. எந்த பார்கள் மட்டும் உருவாயின? இந்த 5 நிமிட சார்ட்ல பச்சை நிற பார்ஸ் மட்டுமே உருவாயின. சரி. அதாவது போக்கை கண்டறிய ரென்கோ சார்ட்ஸ் போதுமானது. ஆனால் நேரடி சந்தை இயங்கும் போது இவை விலையை பின்பற்றுவதால் விலையின் வேகம் எவ்வளவு இருக்கிறதோ, உதாரணமாக இங்கே ஏடிஆர் 15 என்று உள்ளது. அல்லது இதை நான் பாரம்பரிய 15ன்னு சொல்றேன், நாம் விரிவாக பேசும்போது. அப்போது உங்களுக்கு இன்னும் நன்றாக புரியும். இது 15 அளவுள்ள பிரிக் என்று வைத்துக் கொள்வோம். ஆ. 15 புள்ளிகள். எனவே ஒவ்வொரு 15 புள்ளிகளுக்கு பிறகு 5 நிமிடங்களுக்குள் 15 புள்ளிகளுக்கு இணையாக எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை பொறுத்து இது பதிவாகும். சரி. சரியா? இது பதிவாகும் போது என்ன நடக்கும்? திரையில போக்கை பாருங்கள். உதாரணமா நவம்பர் 14ஆம் தேதி இது முழுமையாக மேல் நோக்கிய போக்குல உள்ளது. சரிதானா? இது கீழ்நோக்கிய போக்கு, இது மேல் நோக்கிய போக்கு, இது கீழ்நோக்கிய போக்கு. ஆனா இதற்கு பதிலாக சாதாரண கேண்டில் பார்த்தா சந்தை கீழ் நோக்கி செல்கிறதா அல்லது மேல் நோக்கி செல்கிறதா என்பதில் எனக்கு பல இடங்கள்ல குழப்பம் ஏற்படலாம். அது மேலே தான் செல்கிறது என்று நீங்கள் உறுதியாக இருந்தாலும் கூட. ஆ, இருப்பினும் பல இடங்கள்ல இது பின்வாங்கியுள்ளது. அங்கு ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இந்த போக்கு தொடருமா இல்லையா என்பதுல குழப்பம் ஏற்படும். சரி. இதை நான் இன்றைய புரிதல்ல சொல்றேன். ஆனா அன்று இரவு என்ன நடந்தது? இத பார்த்ததும் நான் வேற ஒரு நிலைக்கு சென்று விட்டேன். ஆ, எனக்கு என்ன கிடைத்தது என்றே தெரியவில்லை. கடவுளின் வரம் போல திடீரென்று இது என் கண்ணில் பட்டது. இனி என் வாழ்க்கை செட்டில் ஆகிவிடும். ஆ. மறுநாள் காலை என்னிடம் இருந்த 50,000 ரூபாயும் எடுத்துக்கொண்டு ட்ரேடிங் செய்ய தொடங்கிவிட்டேன். காலையில பார்த்த உடனேயே. காலையில் இதை போட்டதும் இங்கே ஒரு 4-5 பெட்டிகளும் அங்கே ஒரு 5-6 பெட்டிகளும் உருவாயின. எப்படி என்று நான் உங்களுக்கு திரையில் காட்டுகிறேன். இப்போது நேரடி சந்தையில் பிட்காயின் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். சரி. இது சாதாரண சார்ட். ஆ, ஆனா இந்த 5 நிமிஷ சார்ட்ல ரென்கோ சார்ட்ஸ் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ரென்கோ சார்ட் இப்படித்தான் இருக்கும். நான் இந்த ரென்கோ பிரிக்க ஒன்னு செய்கிறேன். 2ன்னு மாற்றுகிறேன். சொல்ல ஒவ்வொரு 2 புள்ளிகளுக்கும். ஒவ்வொரு 2 புள்ளிகளுக்கும். ஆனால் பாருங்கள், இந்த கடைசி நிலை இன்னும் பதிவாகவில்லை. ஆமா. அதாவது இது 5 நிமிடங்களுக்கு பிறகுதான் பதிவாகும். சரி. இந்த நேரம், அதாவது 17:10 முடிந்ததும் அது எவ்வளவு மாற்றம் தருகிறதோ அதை பதிவு செய்துவிடும். பதிவாகிவிடும். பதிவான பிறகு நான் என்ன செய்வேன்? உண்மைலா? பதிவுக்கு பிறகு நடப்பதையே லேக்கிங் என்போம். ஆ, புரிஞ்சதா? இதத்தான் லேக்கிங் என்கிறோம். இதன் அடிப்படையில, அந்த முழு கதையின் அடிப்படையில நான் அப்போது இதை புரிந்து கொண்டேன். ஆ, ஆனா சொல்லுவாங்களே, மனசுல ஒரு கேள்வி எழும் என்று. இது வித்தியாசமானது. ஆ. இது வித்தியாசமானது. கேண்டில் ஸ்டிக்கை விட இது எனக்கு சிறந்த அறிவை தருகிறது. ஒருவேளை இதற்குள் ஏதோ இருக்கிறது. இது காலை 4 மணிக்கு தெரிந்ததால் நான் என்ன நினைத்தேன் என்றால், உண்மையை சொல்கிறேன், ஒரு தனிநபராக சொல்கிறேன், ஆராய்ச்சியாளர்கள் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக இருப்பார்கள். அதாவது இதன் பின்னால் ஏதோ ஒரு தற்செயலான நிகழ்வு, அதாவது திடீர் கண்டுபிடிப்பு இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே நாம் நமது விடாமுயற்சியையும் உள்ளுணர்வையும் நம்புகிறோம். இதன் மூலம் ஏதோ சிறப்பான ஒன்று நடக்கும் என்ற உள்ளுணர்வு தோன்றுகிறது. இப்போது பாருங்க சார். சார்ட்டை பிடிச்சு விட்டலே. மறைஞ்சது. ஆமா ஆமா ஆமா, குறிகள் மறைஞ்சு விட்டன. ஆனா அதே 1 நிமிட சார்ட்ல பார்த்தா 1 நிமிட பிரிண்டிங் 17:7 என்று இருக்கிறது. 8இல் என்ன ஆனது என்று பாருங்கள். இது பிரிண்ட் செய்து விட்டது. ஆ, இப்போது அடுத்ததுல என்ன நடக்கும்? அடுத்த 1 நிமிடம் கழித்து பிரிண்ட் ஆகும். எனவே நாம் கால அளவை மாற்ற இது இப்படித்தான் நடக்கும். நிச்சயமா. சரிகானார்? இத பார்த்து நான் மிகவும் உற்சாகம் அடைந்தேன். இதை எப்படியாவது செய்ய வேண்டும்னு நினைத்தேன். ஆனா பிறகுதான் இதில் உள்ள சிக்கல் என்னவென்று புரிந்தது. ஆ, சிக்கல் என்னவென்றா, இது மீண்டும் மாறும். சரி. நீங்க இப்போது என்னிடம் ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆ, சார், நீங்க இதை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களா அல்ல உருவாக்கி முடித்து விட்டீர்களா என்று. சரிதானே? உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கிறது. இது மீண்டும் மாறக்கூடியது என்பதால் தான் நமக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டது. நிச்சயமாற. ஆராய்ச்சியில சொல்வாருங்க, சிக்கலை கண்டறிஞ்சு விட்டால் தீர்வு கிடைத்துவிடும் என்று. சரி. உங்களிடம் ஒரு ஆராய்ச்சி கேள்வி இருக்க வேண்டும். எனக்கு அந்த கேள்வி கிடைத்து விட்டது. இது மீண்டும் மாறக்கூடியது மற்றும் விலையுடன் இணைந்து செயல்படுகிறது.
உங்களுக்கு தெரியுமா, வரலாற்று ரீதியாக வர்த்தகம் தொடங்கிய போது அது ரென்கோவில தான் தொடங்கியது. சரி. அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ் ஜப்பானியர்களுடையது. ம். ரென்கோவும் ஒரு ஜப்பானிய கேண்டில் ஸ்டிக் தான். முதல்ல ரென்கோவின் பெயர் ரெங்கா. ம். ரெங்கா என்றால் செங்கல். முன்பு பாரம்பரிய வர்த்தகத்துல உதாரணமா அரிசி போன்ற பொருட்களுக்கு விலைக்கேற்ப சிறிய பெட்டிகளை உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. ம். சரி. அதற்கேற்ப வர்த்தகத்தை கவனிப்பாருங்க. இப்போது ஒன்றை கற்பனை செய்து பாருங்கள். அதன் பெட்டி இப்படித்தான் அமையும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இதை கேண்டில் ஸ்டிக்குடன் ஒப்பிட்டு பார்த்தா இவை கேண்டில் ஸ்டிக்ஸ் என்று வைத்துக் கொள்வோம். ம். சரி. இறுதியில நாம் இரண்டிலும் ஒரே தகவலை தான் பார்க்க முயற்சிக்கிறோம். அதாவது விலை உயரும் போது நான் வாங்குவேன், கேண்டில் ஸ்டிக்ல பிரேக் அவுட் வரும்போது நான் வாங்குவேன். ஆ. இறுதியில நீங்கள் விலையத்தான் தேடுகிறீர்கள். நான் விலையிலேயே வர்த்தகம் செய்ய தொடங்கினா என்ன? சரி. ஆமா. புரிஞ்சுதா? அதாவது விலை உங்களுக்கு இதை தெரிவித்தா, சீரான தன்மை கொண்ட ஒரு முறை கிடைத்தா, அதன் மூலம் போக்கை எளிதா புரிஞ்சுக்க முடியும். சரிதானா? அது தெரிஞ்சு விட்டா என் வேலை எளிதாகிவிடும். நிச்சயமா. ஆனால் அங்கே ஒரு ஆராய்ச்சி கேள்வி இருந்தது. இப்போது இது இருக்கிறது, ஆனால் இதற்கு எப்படி தீர்வு காண்பது என்று. எனவே நான் 2021 இதில் வேலை செய்ய தொடங்கினேன். சரி. எனவே 21 இதில் வேலையத் தொடங்கினீண்டா? இதுல ஆராய்ச்சி செஞ்சா ஏதோ ஒன்று உருவாகும் என்று வேலையை தொடங்கினேன். சரி. ஆமா. என்னிடம் இருக்கும் பணம், என் வீடு, என் வாழ்க்கை முறை என நீங்கள் பார்ப்பவை அனைத்தும் இதனால் தான் கிடைத்தது என்று நான் எல்லோரிடமும் சொல்கிறேன். சரி. இதனால தான் வெறும் 3 ஆண்டுகள்ல, ஆமா. ஏனென்றால் 21 நீங்கள் இதை அதாவது இந்த 3 ஆண்டுகளில் வாழ்க்கையில் நான் கண்ட மாற்றம், என் வீடு மாறியது, என் பொருட்கள் மாறியது, என் வாழ்க்கை முறையே மாறியது. இல்லை என்றால் நான் 2 குழந்தைகளுடன் சாதாரணமாக வாழ்க்கை நடத்தும் ஒரு மனிதனாகத்தான் இருந்திருப்பேன். ஆனால் இப்போது வாழ்க்கை முறையே எல்லாவற்றையும் சொல்லிவிடும். உங்களிடம் வசதி இருக்கிறதா இல்லையா என்பதை உங்கள் முகமே காட்டிவிடும். எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. ஆ. எனவே 2021 நான் இதை பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கினேன். பிறகு மறுவண்ணம் பூசுவது எப்படி, அதன் பின்னணியில் உள்ள தர்க்கம் என்ன என்ற கேள்வி என்னிடம் வந்தபோது, அதன் பின்னணியில் உள்ள தர்க்கம் அதன் கால அளவுதான். சரி. மற்றும் அதன் சரியான பெட்டி அளவு. ஆ. இதன் பெட்டி சரியாக இல்லாதவரை, அதாவது பெட்டியின் அமைப்பு அல்லது அதன் நிலைமை சரியாக இல்லாதவரை உங்களுக்கு தீர்வு கிடையாது. இதேபோல் இதன் கால அளவு சரியாக இல்லாதவரை, அதாவது கால அளவு முறையாக அமைக்கப்படாதவரை அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. சரி. சந்தையில இருக்கும் சாதாரண கோட்பாடு இருக்கிறது. ம். அதாவது நாங்க ஆராய்ச்சி செய்த போது பலர் டிஃபைனஜின் சொந்த, நான் இங்க பெயரை சொல்கிறேன், டிஃபைனஜின் சொந்த ரெங்கோ உத்தியை பற்றி சொன்னாங்க. ரெங்கோவிற்காக டிஃபைனேஜ பலர் பயன்படுத்துகிறார்கள். பலர் பயன்படுத்துகிறார்கள். சரி, ஏ. அவர்கள் அந்த தர்க்கத்தின் அடிப்படையில் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு சொந்த தளம் இருக்கிறது, அவர்கள் செய்கிறார்கள். சரி, பிறகு ஒரு மேடம் இருக்கிறார். உங்கள் தளத்துல தான் நான் அவரை கேட்டேன். அவரும் இதுல நிறைய வேலை செஞ்சிருக்கிறார். ஆம். ஆனா நான் ஏன் வித்தியாசமானவன் தெரியுமா? அதாவது நான் ஒரு வித்தியாசமான தயாரிப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? நான் ஏன் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுகிறேன்? ஏனென்றால் அனைவரும் நேரத்தை சார்ந்த ரெங்கோவை பற்றி பேசுகிறார்கள். நான் மறுவண்ணம் பூச முடியாத ரெங்கோவை பற்றி பேசுகிறேன். அதாவது மறுவண்ணம் பூசப்படாத ஒரு ரெங்கோ. சரி, உங்கள் பார்வையாளர்களுக்காக இந்த வீடியோவின் மூலம் எனது ஒரு உத்தியை சொல்றேன். அதுதான் மறுவண்ணம் பூச முடியாத ரெங்கோ உத்தி. சரி. இப்போது உங்களுக்கு தோன்றுகிறதல்லவா, நான் அதிக விவரங்களுக்கு செல்ல மாட்டேன். ஏனென்றால் அது இந்த வீடியோவின் எல்லைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் இது எப்படி மறுவண்ணம் பூசப்படுகிறது என்பதை இங்கே காட்டுகிறேன். இது 15 நிமிடங்களில் இருக்கிறது. இந்த வரைபடத்தை நான் ஒரு வினாடிக்கு மாற்றினால் இது மறுவண்ணம் பூசப்படுவது நின்றுவிடும். சரி. நேரம் வேகமா செலவாகிறது என்று. இல்ல, விலை என்றா என்ன? அதாவது இப்போ பாருங்கள், இதில் நான் 2 பெட்டி அளவை பயன்படுத்துகிறேன். ம். 2 என்பது 2 பெட்டி அளவு இந்த குறிப்பிட்ட கருவிக்கு சரியானது அல்ல. ஆ. அதாவது அதன் பெட்டி அளவை கண்டறிய வேண்டும். மறுவண்ணம் பூசுவதை நிறுத்த இதில் எளிதாக பதிலளிக்கும் ஒரு காரணி இருக்கிறது. ஆ. ரெங்கோவிலிருந்து நேர சுதந்திரம் அல்லது நேர சார்பை நீக்க வேண்டும். சரி. அதாவது 5 நிமிட கால அளவுல பார்த்தா அது 5 நிமிடங்களுக்கு ஏற்ப பதிவாகும். நாம் 15 நிமிஷங்கள்ல பார்க்கும்போது அது 15 நிமிடங்களுக்கு ஏற்ப பதிவாகும். ஆனா நீங்கள் 15 நிமிஷங்கள் தாமதமாக இருப்பீர்கள். ஆமா சார். இப்போது இந்த நேர காரணியை இங்க எப்படி நீக்குகிறீர்கள்? நாங்க அதை வினாடியில் அமைத்தோம். எனவே ஒவ்வொரு வினாடியும் தரவு பதிவாகிறது. அது தொடர்ந்து ஓடும். ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரெங்கோ ஒரு மணமகளை போன்றது. இதை பார்ப்பதற்கே பணம் செலவாகும். அதாவது நான் ட்ரேடிங் வியூல சேட்ட போடும்போது இத பாக்குறவங்க, உங்க ஆளு என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, எங்களால இத பார்க்கவே முடியலையேன்னு சொல்லுவாங்க. உங்க ஆளு இத பார்க்கும்போது, அப்போ
ட்ரேடிங் வியூல டெய்லி சார்ட்டை தவிர வேற எதையும் அவரால பார்க்க முடியாது. சரி. டெய்லி சார்ட்டுக்கு கீழே என்கிட்ட ட்ரேடிங் வியூவோட பிரீமியம் பதிப்பு இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும். நான் பிளான் வாங்கியிருக்கேன், சரியா? அதனால தான் எனக்கு காட்டுது. இல்லனா புதுசா வர்றவங்களுக்கு ரெங்கோவை பார்க்கவே முடியாது. அதை பார்க்க பணம் கட்டணும். ரெங்கோ சார்ட்டை போடணும்னா அவர் பணம் கட்ட வேண்டியிருக்கும். அதாவது அவர் 5000 ரூபாய் சந்தா எடுக்கணும். எதையாவது மறைச்சு வச்சிருக்காங்கன்னா அதுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்குங்கிறது தான் என்னோட தூண்டுதலா இருந்தது. சார், தன் தளத்துல ரெங்கோ சார்ட்ட நம்ம காசு கொடுக்காமலே பார்க்க முடியுமே. அட போங்க தம்பி, தந்தளத்துக்கு ரெங்கோவை கொண்டு வந்ததே நான் தான். அப்படியா சார்? ஆமா, நான் ஆன் ரெக்கார்டாவே சொல்றேன். இருங்க, நான் சொல்ல வந்ததை முடிச்சிடுறேன். சரிங்க, ஒரு நிமிஷம். நான் அந்த பக்கத்துக்கு போக விரும்புறேன். நம்ம ஆடியன்ஸும் அதே பக்கத்துல இருக்காங்களான்னு பார்ப்போம். இப்போ நாம இங்க ரெங்கோ சார்ட்டை தான் கவனிக்கிறோம். ஆனா சார், இதை நான் பெரிய டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும்னா, நிச்சயமா. அப்போ உங்களோட அந்த டிக் பை டிக் டேட்டா, அதாவது ஒவ்வொரு செகண்ட் டேட்டாவும் டைம் லைனோட எப்படி மேட்ச் ஆகும், அதைத்தான் புரிஞ்சுக்கணும். பாருங்க, இங்க பெரிய சவாலே 2 விஷயம்தான். ரெங்கோ ட்ரேடிங்ல 2 சவால்கள் இருக்கு. ஒரு ட்ரேடரா உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ட்ரேட் பண்ண விரும்புறீங்கன்னு தெரியணும். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை முடிவு பண்றேன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நான் சூப்பர் ட்ரெண்ட் பயன்படுத்துறேன், RSI அல்லது வேற ஏதாவது முறையை பயன்படுத்துறேன்னு வச்சுப்போம். சரி. அப்போ அங்க இருக்கிற பெரிய சவால் என்னன்னா, நான் ஒரு முறையை சரிபார்க்கிறேன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நிஃப்டியை எடுத்து அதுல சூப்பர் ட்ரெண்ட் செட்டிங்ஸை பேக் டெஸ்ட் டேட்டா வச்சு சரிபார்க்கிறேன். ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மார்க்கெட் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. மார்க்கெட்டுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. அது சில சமயம் சைட்வேஸ்ல போகும், சில சமயம் ட்ரெண்டிங்கா இருக்கும். டவ் தியரி படி அது அலையாதான் வேலை செய்யும். அலே. ட்ரெண்டிங் இல்லாம சில சமயம் சைட்வேஸ்ல, சில சமயம் ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். ஏன் இப்படி நடக்குதுன்னா அதுதான் மார்க்கெட்டோட இயல்பு. ஆனா அந்த இயல்பை வச்சு நம்ம நிஃப்டியை எடுத்தா அது ஒரு மாதிரி செயல்படும். சரி. பேங்க் நிஃப்டி வேற மாதிரி செயல்படுவோம். ஆ. க்ரூட் வேற மாதிரி இருக்கும். ஸ்டாக்ஸ்ல 50 இல்ல, ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ் இருக்கு. அந்த ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸும் ஆயிரக்கணக்கான ஆட்கள் மாதிரி. புரியுதா? இப்போ நான் உன்கிட்ட பேசுறேன்னா நீ ஒரு மாதிரி நடந்துப்ப. நான் உன்னை மிரட்டுனா நீ என்னை திருப்பி தாக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதே மாதிரி யாராவது என்ன மிரட்டுனா, சரிப்பா இங்கேயும் அடிச்சுக்கோன்னு நான் சொல்லலாம். ஆமா. ஆனா அடுத்த சாட்ல என்ன ரியாக்ஷன் வரும்னு அவருக்கு தெரியாது. சோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸும் வேற வேற. எல்லாத்தையும் நாம ஒரே மாதிரி நடத்த முடியாது. பாக்குறவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலோ உங்க மனைவிய உங்க அம்மாவை நடத்துற மாதிரி நடத்த முடியாது. வேணும்னா 2 பேரையும் ஒரே மாதிரி நடத்தி பாருங்க. வீட்ல பெரிய கலவரமே வெடிக்கும். மகனே என்ன மறந்துட்டியேன்னு அம்மா சொல்லுவாங்க. உண்மைதான். சரி, மகன் என்னை மறந்து விட்டான் அல்லது மனைவி சொல்வாள், இப்போது எனக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று. சரி, இப்படித்தான் பங்குகளும் கோபித்துக் கொள்கின்றன. நீங்கள் ரிலையன்ஸை இப்படி நடத்தினால் HDFC வேலை செய்யாது. அதனால் தான் ஒருவன் குழப்பமடைகிறான். நான் எதில் வேலை செய்வது? எந்த முறையில் வேலை செய்வது? மாடுவது என்னவென்றால் ஏற்ற இறக்கம். அதாவது இன்று வரை யாராவது இதை தொடவில்லை என்றால் நீங்கள் எதை உருவாக்கினாலும் என்ன செய்தாலும் அது வேலை செய்யாது. அதனாலதான் மக்கள் சொல்கிறார்கள், இது ஒரு அறியாமை விஷயம். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், விஷயம் என்னவென்றால் புரிதல் வரும்போது அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் முறை இன்று வேலை செய்கிறது, ஆனால் 1 வருடத்திற்கு பிறகு அது வேலை செய்யாது. பிறகு ஏன் அது வேலை செய்யவில்லை? ஏனென்றால் விலைகள் மாறிவிட்டன, ஏற்ற இறக்கம் மாறிவிட்டது, கட்டமைப்பு மாறிவிட்டது. தானாகவே மாறிக்கொண்டிருக்கும் கட்டமைப்பிற்கு ஏற்ப எனது முறையை நான் அமைத்துக் கொண்டால் நான் முறையை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இல்ல. அது எப்படி நடக்கிறது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். சரி. உங்கள் முதல் கேள்வி, நீங்கள் உருவாக்குகிறீர்களா அல்லது உருவாக்கி விட்டீர்களா என்பது. நான் உருவாக்கி விட்டேன். எதை உருவாக்கினேன் என்பதற்கு பின்னால் 2 கேள்விகள் உள்ளன. பாருங்கள். ரென்கோவிற்கு என்ன தேவை? நான் சொன்னேன், சரியான பெட்டியாது. அதன் தற்போதைய ஏற்ற இருக்கோ 2வது கால அளவு. நண்பர்களே, நீங்களும் 8-10 இண்டிகேட்டர்களை பயன்படுத்தி சார்ட்டை டிராபிக் சிக்னலா மாற்றினா ட்ரேடிங்ல லாபம் ஈட்டவே முடியாது. உண்மை என்னவென்றா, இன்ட்ராடே ட்ரேடிங்ல பணம் சம்பாதிக்க ஒரு சிஸ்டம் மற்றும் ஒரு இண்டிகேட்டரே போதுமானது. வணக்கம் நண்பர்களே, உங்களுக்காக ரெட்ஃபார் தியரியுடன் கூடிய இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் கோர்ஸை நான் கொண்டு வந்துள்ளேன். இதில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அனைத்து பிரிவுகளிலும் செயல்படும் தனித்துவமான மற்றும் சக்தி வாய்ந்த ரெட்ஃபார் என்ட்ரி விதிகள். நான் உருவாக்கிய ரென்கோ இன்ஜின் இண்டிகேட்டர். இதன் மூலம் நீங்கள் துல்லியமான SL மற்றும் டார்கெட்டை அடையாளம் காண முடியும் மற்றும் படிப்படியான வழிகாட்டுதலுக்கான உண்மையான சார்ட் உதாரணங்கள். எனவே இன்றே இந்த கோர்ஸில் சேர்ந்து உங்கள் ட்ரேடிங்கை எளிமையாக்குங்க. எனவே இங்கே சவால்கள். உங்கள் கேள்வி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஐயா அவரால் பார்க்கவே முடியாதென்றால் அவர் எப்படி வர்த்தகம் செய்வார்? நான் உங்களிடமே இந்த கேள்வியை கேட்கிறேன், இல்லையா?
ஐயா, என்னிடம் நிறைய கேள்விகள் உள்ளன. எனவே நாம் அவற்றை ஒவ்வொன்றாக பிரிப்போம். ஒரு புதிய பார்வையாளர் இதை பார்க்கிறார் என்றால் அவருக்கு இதை எவ்வளவு எளிதாக்க முடியும் என்று நான் முயற்சிப்பேன். சரி, இப்போது ஒரு கணக்கீட்டின்படி நிஃப்டி அடிக்கடி நகருவதை பார்த்தால், உதாரணமா இப்போது நிஃப்டி 140 புள்ளிகள் நகர்ந்துள்ளது. ஆம், சரி, 140 புள்ளிகள். நிஃப்டி ஒரு நாளில் 100 முதல் 150, 200 புள்ளிகள் வரை நகரும் என்பது ஓரளவுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். சரி. சராசரியா சுட்டிக்கிட்டே இருப்போ. இந்த சராசரியின் சரியான விலை யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அதாவது ஒரு தோராயமான மதிப்பை கொடுக்கலாம். ஆ நாம் ஒரு தோராயமான மதிப்பை பார்ப்போம். உதாரணமா நாம் இங்கே நிஃப்டி வரைபடத்தை போடுறோம். நிஃப்டி வரைபடத்துல அதன் பாரம்பரிய மதிப்பை 150 என அமைப்போம். சரி. சரி, இப்போது நீங்கள் ஒரு சாதாரண வரைபடத்தையும் இந்த வரைபடத்தையும் பார்த்தா உங்களுக்கு என்ன தெளிவு கிடைக்கிறது என்று பாருங்கள். பாருங்க, இந்த வரைபடத்துல இருந்து என்ன புரிகிறது? தினசரி வரைபடத்துல ஒருவர் பார்க்கும்போது இதே வரைபடத்தை நான் 5 நிமிடங்களுக்கு மாற்றினால் இந்த பிரிக்ஸ் உங்களுக்கு என்ன அறிவை தருகின்றன? இந்த பிரிக்ஸ் சொல்கின்றன முத பச்சை நிறம் 25,650 உருவானது என்று. அதற்கு பிறகு இரண்டாவது பிரிக் உருவாவதற்கான வாய்ப்பு இருந்ததா? நிச்சயமா இருந்தது. ரென்கோவும் சிறப்பம்சமே இதுனா, ஏன்னா இந்த ட்ரெண்ட் இப்போது மாறிவிட்டது. ஆமா. சரி, நான் இத 150 ரேஞ்சில பார்த்தா சந்தை இதற்கு மேல் ஒரு பாசிட்டிவ் பிரேக்கை உருவாக்க முடியும் என்று இவருக்கு துல்லியமாக தெரிந்திருந்தது இல்லையா? ஆனா இதை யார் சொல்லுவார்கள்? ஏனென்றால் ஆயிரக்கணக்கான பங்குகள் உள்ளன. ம். எனவே நான் உருவாக்கிய உத்தியில் ஒவ்வொன்றின் ரேஞ்சையும் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை நீங்கள் கைமுறையாக கணக்கிடலாம். ஒவ்வொன்றின் பாக்ஸ் சைஸையும் கண்டுபிடிக்க வேண்டும். நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகுதான் இதை மக்களுக்கு கற்பிக்க தொடங்கினேன். உங்களுக்கு தெரியும், எனது 15,000 மாணவர்கள் இதுல தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் நான் உருவாக்கிய நான் ரீபெயிண்டபிள் ரென்கோ மற்றும் நான் விவாதித்த கருத்துக்கள் குறித்து பல ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் வகுப்புகளை நடத்தினேன். இதில் இதை எப்படி கண்டுபிடிப்பது என்று பலருக்கு கற்பித்தேன். எங்கு? ஆனா சவாலே உங்களுக்கு ட்ரேடிங் வியூவின் பிரீமியம் திட்டம் தேவை என்பதுதான். சரி. இல்லையெனில் அது வேலை செய்யாது. இப்போது மூலதன கட்டுப்பாடு உள்ள வர்த்தகர்களுக்கு எனது ஆராய்ச்சி சென்றடையவில்லை. அவர் எப்போது தொடர்வார்? முதலில் தனது உளவியலுடன் போராடி மெதுவாக வெற்றி பெறுவார். சந்தை போக்கு மற்றும் எனது பகுப்பாய்வு நன்றாக இருந்தாலும் பணம் சம்பாதிக்க அவருக்கு ஒரு அமைப்பு தேவை. அதற்கு ட்ரேடிங் வியூ பிரீமியம் திட்டம் வாங்க வேண்டுமா? இரண்டாவதாக, கணக்கீட்டு முறை எனது வாயையும் மூளையையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எனவே நான் அதை எப்படி கொண்டு சேர்ப்பேன்? நான் யூடியூப்ல வீடியோக்களை உருவாக்கினேன். ஆனா அது எத்தனை பேரை சென்றடையும்? மேலும் வர்த்தகத்துல இன்று இல்லாவிட்டாலும் நாளை 100 பேர் சேர்ந்தா 90 பேர் நிச்சயமாக தான் விலகி விடுவார்கள். அதில் 10 பேர் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். சரி, அந்த 10 பேரை வைத்துக்கொண்டு என்னால் பெரிய கூட்டத்தை சென்றடைய முடியவில்லை. அதனால் நாம் எதை உருவாக்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். இதன் மூலம் ஒவ்வொரு கருவியிலையும் கணக்கீடு செய்யாமலேயே தானாகவே அந்த நபருக்கு ரேஞ்சு கணக்கீடு சென்றடையும். மற்றும் இன்றைய முறை, அவருடைய இன்றைய முறை என்ன? அவர் கேண்டில்ஸ்டிக்கில் வர்த்தகம் செய்ய விரும்புகிறார். ஏனென்றால் இன்று வரை அவருக்கு அதுதான் கற்பிக்கப்பட்டுள்ளது. ரெம்கோ 1960க்கு பிறகு மறைந்து விட்டது. ஆனால் சிலர் அதை தொடர்ந்து பயன்படுத்தினர். இன்றும் பெரிய வர்த்தகம் என்று அழைக்கப்படும் வர்த்தகம் சிறப்பாக நடக்கிறது. இப்போது கற்பனை செய்து பாருங்கள். நான் ஒரு உதாரணத்தை காட்டுகிறேன். இது ஒரு வாராந்திர விளக்கப்படம் என்று வைத்துக் கொள்வோம். அக்டோபருக்கு பிறகு ஒரு வாராந்திர முடிவாவது கீழே இருந்ததா? இல்ல. இல்ல. அதாவது நிறுவனங்களுக்கு சந்தையின் போக்கு நன்றாக தெரியும். என்ன? அந்த ஹெட்ஜ் ஃபண்ட் நிறுவன வர்த்தகருக்கு தெரியும், நான் எதுவும் செய்ய தேவையில்ல, நான் லாங் போக வேண்டும், வாராந்திர முடிவு கீழே வரும். அதுவும் வெறும் 300 புள்ளிகள் மட்டுமே. எனவே அவர் ஹெட்ஜ் செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கலாம். இல்லையெனில் அது தெளிவாக லாங் தான். இதே போக்கில் மாதாந்திர முடிவை பற்றி நாம் பேசினால் அதில் அவருக்கு ஏதேனும் குழப்பம் இருக்குமா? இல்ல. ஆனா நாம் என்ன செய்கிறோம்? நாம் கணிக்கிறோம் இங்கிருந்து அங்கே போகும், அங்கிருந்து இங்கே வரும் என்ற. ஆனால் அவருக்கு லாங் போக வேண்டுமா அல்லது ஷார்ட் போக வேண்டுமா என்ற தெளிவே இல்லை. எனவே இப்போது சொல்லுங்கள், நான் இந்த ரெங்கோ சார்ட்டை வைத்தால், நான் இந்த சார்ட்டை வைத்தா ஏன் ட்ரேடர், உங்கள் ட்ரேடர் அல்லது தெரிந்த யாராவது அல்லது நீங்களே என்ன செய்வீர்கள்? கோடுகளை வரைவீர்கள். சரி, இங்கே சப்போர்ட் இருக்கிறது என்று. இங்கே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சகோதரரே? இங்கே இன்னொரு கோடு இழுக்கிறேன். இங்க கொஞ்சம் டிமாண்ட் ஜோன் தெரிகிறது. சரி, இதுதான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது. ஒரு வேலை செய், இங்க ஒரு கோடை இழு. போகுமா இல்லையா?
எந்த லெவலுக்கு மேல போகும், எந்த லெவலுக்கு கீழே போகாது, இதெல்லாம் வெறும் ப்ராபபிலிட்டி தான். சரி, ஆனா நமக்கு இப்படித்தான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. மந்த்லி சார்ட் இப்படி அமையும், வீக்லி சார்ட்டில் இதை செய் என்று. சரி சரி, வீக்லில நீ இப்படி செய், இந்த மாதிரி பார். ஆனா கதை மாறும்போது எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் அவருக்கு தெரியும். அப்போதும் அவர் மனதில் 100 கேள்விகள் இருக்கும், போகுமா இல்லையா என்று. ஆனா இந்த சார்ட்ட பார்த்தா, ரெங்கோ சார்ட்ட பாருங்க. ரெங்கோ சார்ட்ல பச்சை என்ன பச்சை, சிவப்பு என்றா சிவப்பு சிவப்பு. ஆனா இன்னும் பிரச்சனை என்னவென்றால், கடைசி 2 பிரிக்ஸ பார்க்கிறீர்கள் அல்லவா, அது அன்பிரிண்டட் நிலையில் இருக்கிறது. அதாவது வீக்லி க்ளோஸில் அதன் 300 புள்ளிகள் முடியும் போது, அதாவது வெள்ளிக்கிழமை வரும்போது க்ளோசிங் முடிந்ததும் ஒன்று ஒரு பிரிக் பதிவாகும், அல்லது அது இன்னும் 150 புள்ளிகளை எட்டினால் எல்லாம் பதிவாகிவிடும். அதாவது நம் ஸ்ட்ரக்சர் முடிந்துவிடும். இது அப்படி சொல்கிறது. இந்த அறிவு நமக்கு தெரியும். இந்த சார்ட்டை பார்த்ததும் எனக்கு தெளிவு கிடைத்துவிட்டது. கேள்வி என்ன? அதானி போர்ட்ஸ் பத்தி என்ன, எல்டிஎம் பற்றி என்ன, பிட்காயின் பற்றி என்ன, கோல்டு பற்றி என்ன, இதை பற்றி என்ன? ஏனென்றால் நீங்கள் ஒரு கருவியை மட்டும் ட்ரேட் செய்ய மாட்டீர்கள். உங்கள் முறை மிகவும் வலுவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் எதையும் ட்ரேட் செய்ய முடியும். எனவே உங்கள் கேள்விகள் சுழன்று மீண்டும் உங்களிடமே வருகின்றன. அதாவது சந்தைக்கு வரும் ட்ரேடருக்குத்தான் ஏன் இதை செய்கிறோம் என்பதே தெரிவதில்லை. அல்லது இந்த முறையில் நாளை என்ன செய்வேன்? இன்று இது நன்றாக தெரிந்தால் இதை எடுக்கிறேன், நாளை அது நன்றாக தெரிந்தால் அதை எடுக்கிறேன். இன்று சூப்பர் ட்ரெண்ட் வேலை செய்தால் அதை எடுக்கிறேன், நாளை RSI வேலை செய்தால் அதை எடுப்பேன். ஆனால் இவை அனைத்தும் டேட்டாவில் இருந்து பெறப்பட்டவை. சரி, டேட்டா மாறிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் அந்த ரேண்டம்னஸ் காரணமாக இன்று வெற்றிகரமாக இருப்பவர் நாளை சிக்கிக் கொள்ளுவார். சரிதானே? எனவே யாரும் இந்த மையப்புள்ளியை தொட முயற்சிக்கவே இல்லை. முயற்சி செய்யாத போது வெற்றி எப்படி கிடைக்கும்? மீண்டும் அதே ரேண்டம்னஸ் தான். இங்கிருந்து அங்கே போகும் என்ற ப்ராபபிலிட்டி இருந்தால் ஓஏயே பாருங்கள். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பயன்படுத்துபவர்கள் தான் பெரிய ஏமாற்றக்காரர்களாக எனக்கு தெரிகிறது. அதாவது போய் செத்து விடுங்கள். சீரியஸாக 3 நிமிடம் தாமதமாக வரும் டேட்டாவை வைத்து நீங்கள் நிறைய பாட்காஸ்ட் இதை செய்திருப்பீர்கள். இந்த ஆள் எப்படி இப்படி பேசுகிறான் என்று என் மீது கத்தப்போகும் ஆட்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ஆமா, ஆனா சார், ஓஏக்கு எதிரா நான் உங்களுக்கு சொல்றேன். NSE இடமிருந்தே 3 நிமிடங்கள் தாமதமாக வரும் தரவை வைத்து இங்கே 3 நிமிடங்களில் இவ்வளவு பெரிய கேண்டில் உருவாகும் போது இன்ட்ராடே ட்ரேடிங்கில் அதை எப்படி நியாயப்படுத்துவீர்கள்? என் குழுவில் OIயில் வேலை செய்யும் ஒரு ட்ரேடர் இருக்கிறார். ஆனால் அவர் பொசிஷனல் ட்ரேடிங் செய்கிறார். இன்ட்ராடே ட்ரேடிங்ல நீங்கள் ஏன் OIயை ஊக்குவிக்கிறீங்க? விலையோட நீங்கள் பயணிக்கவில்லை என்றால் உங்களால் அதை நியாயப்படுத்த முடியாது. இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்ல உங்களிடம் உள்ள சார்ட்டை பார்ப்போம், அப்போதான் புரியும். இதோ பாருங்கள், இன்ட்ராடே இது 1 நிமிட சார்ட். நான் 3 நிமிட சார்ட்டை போடுவோம், சரியா? உங்களுக்கு விஷயம் இங்கே தெரிவதற்குள், உதாரணமா இந்த செக்ஷனை பார்ப்போம். இங்கே இந்த செக்ஷனில் விஷயம் தெரிவதற்குள் விலை மாறிவிட்டது என்று உங்கள் ட்ரெண்ட் லைன் முன்பே சொல்லவில்லையா? தரவு மாறுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறதுன்னு பாருங்க. OI தரவு 3 நிமிடங்கள் தாமதமாகத்தானே வந்தது. நேரடி தரவு நமக்கு கிடைக்காது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். தாமதமான தரவு தான் கிடைக்கிறது. அந்த தரவை வைத்து நீங்கள் பிளாட்டிங் செய்கிறீர்கள். பிளாட்டிங் செய்த பிறகு விஷயம் தெரிவதற்குள் ட்ரெண்ட் மாறிவிட்டது என்பது உங்களுக்கு இதன் மூலம் தெரியவில்லையா? தம்பி, விலையத்தான் பின்தொடர வேண்டும் என்பது என் கருத்து. உங்கள் பார்வை வேறாக இருக்கலாம். 1000 பேருக்கு 1000 கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா என்னை கேட்பவர்களில் ஒரு சிலரின் எண்ணத்தையாவது என்னால் மாற்ற முடிந்தா அதுவே எனக்கு போதும். இதை நீங்கள் பின்பற்றினா பல இடங்களில் பொறிகளில் சிக்காமல் தப்பிக்கலாம் என்பதுதான் நான் சொல்ல வருவது. தப்பிக்கலாம். ஆனா சார், விலையும் கூட பல நேரங்கள்ல நம்ம ஏமாற்றி விடும். சொல்ல அதனாலதான் ஸ்டாப் லாஸ் இருக்கிறது இல்லையா? ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் விலையை பின்தொடர்ந்தால் இந்த முறையில் அல்ல, நீங்கள் இப்போது பார்க்கும் இந்த முறையில் அல்ல, நான் உருவாக்கிய என் முறையை பின்பற்றி பார்த்தால், அது சரியாக தோன்றினால் நான் சொல்வது சரியா கவரா என்று கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? இப்போது நம்மிடம் இருந்த 2 முக்கியமான கேள்விகள். இது ஒவ்வொன்றிலும் எப்படி செயல்படும், அதன் ரேஞ்சை எப்படி தெரிந்து கொள்வது, இதன் மூலம் ட்ரெண்டை எப்படி அடையாளம் காண்பது மற்றும் ட்ரெண்ட் எப்போது மாறுகிறது என்பதை எப்படி அறிவது என்பதுதான். நிச்சயமா. இந்த கேள்விகளுக்கான பதில்களை இப்போது பார்ப்போம். அப்போதுதான் இந்த வழிமுறை உங்களுக்கு முழுமையாக புரியும். நிச்சயமாக சார். உங்கள் ட்ரேடிங் முறையை இங்கிருந்து புரிந்து கொள்ள தொடங்குவோம். நீங்கள் எப்படி படிப்படியா ட்ரேட் செய்கிறீர்கள், ஒரு சார்ட்டை எப்படி ஆய்வு செய்கிறீர்கள்னு சொல்லுங்க. ஆமா, சரி. ரென்கோவில் நாம் எப்படி ரேஞ்சை கண்டுபிடிக்கிறோம் என்ற முதல் கேள்வியை பற்றி சொன்னபோது எந்த ஒரு ட்ரேடரிடம் கேட்டாலும் அவர்கள் சொல்வது என்னவென்றால், ஒவ்வொரு பங்கிற்கும் ஹை பீட்டா மற்றும் லோ பீட்டா இருக்கும் என்பதுதான்.
நான் ரிலையன்ஸை எப்படி கையாளுகிறேனோ அப்படி எல்டிஐஎம் அல்லது டிக்சனை கையாள மாட்டேன் இல்லையா? அவற்றின் பீட்டா மாறுபடும் எல்லாம் பீட்டாவை பொறுத்ததுதான். எது எவ்வளவு மாறும் என்பதுதான் விஷயம். நிச்சயமா. ஆமா, எது எவ்வளவு மாறும் என்பதுதான். குறிப்பிட்ட பீட்டா உள்ளவற்றை ஒன்றாக சேர்ப்பது போன்ற ஆராய்ச்சிகளை யாரால் செய்ய முடியும்? எனவே எனது கருவி தானாகவே எந்த பொருளுக்கு எவ்வளவு ரேஞ்ச் என்பதை துல்லியமாக கணக்கிட்டுவிடும். சரி, அதாவது உதாரணமாக நாம் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம், பின்னர் அதன் தயாரிப்புகளை பற்றி ஒவ்வொன்றாக பேசுவோம். எனவே எனது படைப்புகளில் நீங்கள் இப்போது தன்தளத்தில் பார்த்திருக்கக்கூடிய முதல் இண்டிகேட்டர், அந்த தயாரிப்பு தன்தளத்தில் நேரலையில் உள்ளது. அதுதான் டாக்டர் திவன் ஸ்மார்ட் ரென்கோ இன்ஜின். எனவே இதற்கு ஏன் ரென்கோ இன்ஜின் என்று பெயர் வந்தது? சரி. மேலும் இதற்கு ஏன் ஸ்மார்ட் என்று பெயர் வந்தது? டாக்டர் திவன் என்பது எனது பெயர்தான். ஆனால் அது ஏன் ஸ்மார்ட்? அது ஸ்மார்ட் ஏனென்றால் இன்றைய ஏஐ காலத்தில் அனைவருக்கும் உடனடி தீர்வுகள் தேவைப்படுகின்றன. சரிதானே? நான் கேட்ட கேள்வியும் இதுதான். உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களை பற்றிய புரிதல் இல்லாதவரை உங்களால் அதற்கான தீர்வை கொண்டு வர முடியாது. எனவே இது கணக்கிடுகிறது. இது எப்படி வேலை செய்கிறது? நாம் இதை ஒவ்வொன்றா புரிந்து கொள்வோம். சரியா? விலையை பின்பற்றுமாறு நான் ஏன் சொல்கிறேன் என்று நீங்கள் இப்போது கேட்டீர்கள் அல்லவா? இது எப்படி வேலை செய்கிறது என்பதை நாம் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வோம். உங்கள் திரையில் இது தெரிகிறது. இப்போது பாருங்கள், நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொன்னேன் அல்லவா? சற்று நேரத்திற்கு முன்பு நான் சொன்னேன், எனது இன்ட்ராடே வரம்பு, நிஃப்டியின் இன்ட்ராடே வரம்பு 150 புள்ளிகளுக்கு அருகில் இருந்தால். உதாரணத்துக்கு நாம் இங்கே ரென்கோ பிரிக்கை பயன்படுத்தலாமா? நிச்சயமா. சரி, நாம் ரென்கோ பிரிக்கை பயன்படுத்தினோம். ரென்கோ பிரிக்கை பயன்படுத்திய பிறகு இந்த சார்ட்ல சரி, ஒரு வினாடி சார்ட்டை பயன்படுத்தலாம்னு நான் சொன்னேன். இது ஒரு கூடுதல் விஷயம். இது எனது பாடத்திட்டத்தில் உள்ள ஒரு பகுதி. சரி, ஆனால் நான் இங்கே சொல்கிறேன். சரி, இதன் மூலம் சார்ட் மாற்ற முடியாததாகிவிடும். நிச்சயமா. நீங்கள் தன் பிளாட்ஃபார்ம் அல்லது ஃபயர்ஸ் பிளாட்ஃபார்மிலும் 5 வினாடி சார்ட்டை பயன்படுத்தலாம். சரி. ஏனென்றால் அங்கும் ஃபயர்ஸ் குழுவுடன் நல்ல உறவு உள்ளது. அதனால் நான் 5 வினாடி சார்ட்டை அறிமுகப்படுத்தினேன். இப்போது 6 மணி நேர சார்ட்டும் வந்துவிடும். இங்கே நீங்கள் ஒரு வினாடி சார்ட்டில் பார்ப்பீர்கள். மக்களின் தவறான கருத்து என்னவாக இருக்கும்? இங்கே 5 நிமிட சார்ட் வர்த்தகம் செய்யப்படவில்லை, 1 நிமிட சார்ட் இல்ல. இந்த நபர் ஒரு வினாடியை பற்றி பேசுகிறார். நிச்சயமா. சரி, இந்த எண்ணத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இந்த கேள்வி எழுகிறது. எண்ணம் என்னவென்றால், உங்கள் விலை 150 புள்ளிகளுக்கு செல்லும் போது அது ஒரு வினாடியில் பதிவாகும். ஒரு வினாடியில் 150 புள்ளிகள் செல்லாது. சரி. சரி, உங்களுக்கு புரிகிறதா? அதாவது அது 150 எட்டும் போது நாம் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருக்க கூடாது. பதிவாவதற்கு முன்பு 5 நிமிடங்கள் காத்திருக்கிறோம், 1 நிமிடம் காத்திருக்கிறோம், அது சென்றவுடன் உடனே பதிவாகிவிட்டது. சரி. உங்களுக்கு தெரியும், இந்த சார்ட்டிங் முறை வருவதற்கு முன்பு MT5ல ரென்கோ பிளாட்டிங் இன்றும் காலமற்றதாகவே இருக்கிறது. சரி. ஷேர்கானின் பழைய பிளாட்ஃபார்ம்கள் மிகவும் பழையவ, இன்றைய தற்போதையவை அல்ல. மிகவும் பழையவற்றிலும் மாற்ற முடியாத வடிவில் வருகிறது. என்னிடம் ஒரு தீர்வு இருக்கலாம், நான் ஒரு முறையை உருவாக்கலாம். ஆனா ரென்கோவின் சிறப்பு என்னவென்றால், இங்கே என்னிடம் ஒரு கருவி உள்ளது, நான் அதை உருவாக்கினேன். உதாரணமா, நான் நிஃப்டியில 150 பிரிக்ஸ் பயன்படுத்தினால் அது இந்த மாதிரியான அமைப்பை காட்டுகிறது. ஆனா அதானி போர்ட்ஸ்ல காட்டினா முழு ஸ்டாக்கும் முடிஞ்சிரும். அதன் பிறகு நான் அதானி என்டர்பிரைசஸுக்கு சென்றா அது இந்த மாதிரியான ஒரு அமைப்பை காட்டுகிறது. அதே விஷயத்த நான் எல்டிஐல போட்டா அது வேற அமைப்பை காட்டுகிறது. அதாவது ஒவ்வொரு கருவியும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்கிறது. இதுதான் இதுவரை நான் உங்களுக்கு கொடுத்த ஒரு யோசனை. நீங்கள் வெற்றிகரமாக இருப்பதற்கும் மற்றும் தோல்வி அடைவதற்கும் காரணம் என்னவென்றால், அதன் ஏற்ற இறக்கம் அல்லது சந்தை அமைப்பை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த வேலையை ஏதேனும் ஒரு கருவி செய்தால், ஏனென்றால் மனித முயற்சியால் அது சாத்தியமில்லை. மனித முயற்சியால் சாத்தியம் என்றால் பிறகு என்ன? இவ்வளவு மனிதர்களை புரிந்து கொள்ள முடிந்தால் நமக்கும் 1000 திருமணங்கள் நடந்திருக்கும். சரி. நமக்கு ஒரு நபருடன் திருமணம் நடக்கிறது, அதாவது நாம் திருமணம் செய்து கொண்டால் ஒருவருடன் தான் செய்ய முடியும். அதிகபட்சமாக நாம் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க முடியும். குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்பார்கள்? 4-5 பேர், 5-6 பேர். இன்று நிலவும் கலாச்சாரத்தின்படி அனைவரும் பிரிந்து தனித்தனியாக தங்கள் குடும்பத்தை பராமரிக்கிறார்கள். ஒரு மனிதனால் முடிந்தா அவர் ஆயிரக்கணக்கான உறவுகளை கையாண்டிருப்பார். அது சாத்தியமில்லை. எனவே நீங்கள் ஒவ்வொரு கருவியுடனும் உறவை பேண முடியாது. அதாவது நான் நிஃப்டியில வேலை செய்ய விரும்பினால் நான் நிஃப்டியுடன் இணைந்து செயல்பட வேண்டும். நான் எல்டிஐஎம்ல வேலை செய்ய விரும்பினால் நான் எல்டிஐஎம் உடன் இணைந்து செயல்பட வேண்டும். அதாவது அதன் ஏற்ற இறக்கம் எவ்வளவு என்பதை நான் புரிந்து கொண்டால், அதற்குள் நுழைந்தால் என்னால் வர்த்தகம் செய்ய முடியும். என்னால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் நான் எங்காவது வட்டமாக சுற்றி என் வாளை பிடித்துக் கொண்டு அலைவேன்.
பல நேரங்களில் சுப்பு என்ன நடக்கும் என்றால், ஏற்ற இறக்கத்தை பொறுத்து நீங்கள் நினைக்கலாம், சரி, நான் நிஃப்டியில நன்றாக பணம் சம்பாதிக்கிறேன், என்னிடமும் மக்கள் வருகிறார்கள், ஏற்கனவே சார் நான் நன்றாக பணம் சம்பாதிக்கிறேன், உங்கள் முறை எப்படி வித்தியாசமானது என்று கேட்கிறார்கள், சரி, அல்லது இந்த தர்க்கத்தின் அடிப்படையில் நான் ஒரு வர்த்தகத்தை மேற்கொள்கிறேன், யாருக்கும் எதுவும் தெரியாதது போல அதுவரை பணம் சம்பாதிக்கிறார்கள். உதாரணமா உங்களுக்கு 1000 விஷயங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனா ஆரம்ப நிலையில என்ன நடக்கும்னா, எனக்கு தெரியாத வர பணம் வந்து கொண்டிருக்கும். கற்க தொடங்கியவுடன் அது மூழ்கிவிடும் இல்லையா? எனவே நான் அதை முழுமையாக புரிந்து கொள்ளும் வரை என்னால் தொடர்ந்து பணம் சம்பாதிக்க முடியாது. யாராவது ஒரு தீவிர வர்த்தகராக மாற விரும்பினால் ஒரு கருவியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒவ்வொரு தனிநபருக்கும் அது சாத்தியமில்லை. ஏனென்றால் அவரால் எல்லாவற்றுடனும் உறவை ஏற்படுத்த முடியாது. ஒவ்வொருவருக்கும் அந்த மனநிலையோ நேரமோ இருப்பதில்லை. அதனால் அவர் வட்டமாக சுற்றி கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் நான் இப்போது பங்குகளில் வேலை செய்கிறேன். அதாவது நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள், இப்போது நான் ஸ்விங் ட்ரேடிங் செய்கிறேன், ஆப்ஷன் ட்ரேடிங்கை விட்டுவிட்டேன். அல்லது நான் ஸ்விங் ட்ரேடிங் செய்கிறேன், ஸ்விங் ட்ரேடிங் செய்து கொண்டிருந்தேன், இப்போது ஆப்ஷன் ட்ரேடிங்கை முயற்சி செய்கிறேன். அல்லது என் க்ரூட் நன்றாக போய்க் கொண்டிருந்தது, நான் இதை தொட்டதிலிருந்து எல்லாம் பாழாகிவிட்டது. அல்லது நான் இதை தொட்டதிலிருந்து எனக்கு நன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு நேரம் எடுக்கும். சரி, அதை புரிந்து கொள்ள நேரம் எடுக்கும். ஒரு கருவி என்று சொல்கிறார்களே, நீங்கள் அவதார் படம் பார்த்திருப்பீர்கள். அதனுடன் இணைந்துதான் அது பறக்கிறது இல்லையா? எனவே உங்கள் மனநிலை ஒத்துப்போகவில்லை என்றால் நீங்கள் பணம் சம்பாதிக்க போவதில்லை. ஒரு விஷயம் எவ்வளவு வேகமா நகர்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. அது எவ்வளவு வேகமா நகர்கிறது என்று பேங்க் நிஃப்டி வர்த்தகரால் நிஃப்டி செய்ய முடியாது. அவருக்கு அதில் ஆர்வம் இருக்காது. சரி, அந்த விஷயம் அவரை உற்சாகப்படுத்தும் வர அவர் அதில் முயற்சி செய்ய மாட்டார். ஆனா எது எவ்வளவு நகருகிறது என்பது யார் விளக்குவார்கள்? அதற்காக தான் நான் சொன்னேன், 150 நான் நிஃப்டியில போட்டேன் என்றால் அது ஏன் அடானி போட்டிற்கு உண்மையாக இருக்காது? அதை யார் சொல்லுவார்கள்? அதை என் ரென்கோ என்ஜின் இண்டிகேட்டர் சொல்லும். அது புத்திசாலித்தனமானது. அது உங்களுக்காக ரென்கோ பிரிக்கை தானாகவே கணக்கிடும் என்பதில் தான் அதன் புத்திசாலித்தனம் இருக்கிறது. சரி, எனவே அதன் பிரிக் அளவு உண்மையில் எப்படி இருக்க வேண்டும்? சிறந்த அளவு. சிறந்த அளவு இருக்க வேண்டும். அது தானாகவே உங்களுக்கு அட்டவணையில காட்டப்படும். சரி. இதன் கோடிங், இதன் முறை இப்படிதான் விளக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த முழு பேச்சின் நோக்கமே என் மக்களும் உங்க மக்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். எந்த அடிப்படையில வர்த்தகம் செய்ய வேண்டும், எந்த விஷயத்திற்கு எவ்வளவு வரம்பு உள்ளது, வரம்பு தெரியவில்லை என்றால் எப்படி வர்த்தகம் செய்வீர்கள், அந்த வேலையை யாராவது செய்தால். அப்படி என்றால் சார் மிகவும் அருமை. இது மிகவும் அருமை. இந்த கருவியை நான் உங்களுக்காக தன் தளத்தில் கிடைக்க செய்துள்ளேன். அதோடு இது ட்ரேடிங் வியூவிலும் உங்களுக்கு கிடைக்கும். இதன் பாடத்திட்டத்தை பற்றி விரிவாக இங்கே விவாதிக்க போகிறோம். மேலும் இந்த பாடத்திட்டம் பல்வேறு தளங்களில் தனித்தனியாகவும் கிடைக்கிறது இல்லையா? அதன் விவரங்களை பின்னர் பார்ப்போம். முதலில் இதை புரிந்து கொள்வோம். நிச்சயமா. இந்த கருவியை திறந்தவுடன் அதில் உள்ளீடு செய்யும் பகுதியை காணலாம். நான் முன்பே சொன்னது போல 15,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இதுல பயிற்சி அளித்துள்ளேன். அவர்களுக்கு தனித்தனியாக பிரிக் அளவை கணக்கிட தெரியும். ஆனால் நாம் பொதுமக்களை சென்றடைய முயல்கிறோம். நான் சொன்னது போல என்னால் பலரை சென்றடைய முடியவில்லை என்பதே பிரச்சனை. மக்கள் விஷயங்களை புரிந்து கொண்டால் மட்டுமே எனது கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள். யாரும் ஆழமாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எனது நண்பர்களான சக வர்த்தகர்கள் இதை பாராட்டுவார்கள். ஆனால் அவர்களுக்கு புரிந்தால் மட்டுமே அது சாத்தியம். அவர்கள் அதை கண்டறிந்து ஆராய்ச்சி செய்து அதில் பணியாற்றுவார்கள். அவர்களுக்காக நான் 2 விருப்பங்களை வழங்கியுள்ளேன். பாருங்க, இங்கே பிரிக் அளவு முறை உள்ளது. நீங்கள் எந்த முறையை தொடங்க வேண்டும்? அதாவது உங்களுக்கு தெரிந்தால் நிலையான பெட்டி அளவை தேர்ந்தெடுக்கவும். என்னிடம் பயிற்சி பெற்றவர்கள், எனது பாணியை புரிந்து கொண்டவர்கள் மற்றும் நான் யாருக்கு நான் ரிபேண்டபிள் ரென்கோவை கற்பித்தேனோ அவர்களுக்கு மட்டுமே இது தெரியும். பயிற்சி பெறாதவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் குழப்பத்துடன் இதை பார்ப்பார்கள் இல்லையா? அவர்களுக்காகவே நான் இந்த சதவீத முறையை தொடங்கினேன். நீங்கள் சதவீதத்தை உள்ளிட்டவுடன் அதன் குறியீட்டிற்கு ஏற்ப ஒவ்வொரு கருவிக்கும் ஏற்றவாறு அது தானாகவே செயல்படும். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. கால அளவை பொருட்படுத்தாமல் நான் ரிட்டீண்டபிள் ரென்கோ பிரிக் அளவை அது இங்கே காட்டும். சரி. எப்படி என்று பார்க்க வேண்டுமானால், உதாரணமா நான் சதவீதத்தை தேர்ந்தெடுக்கிறேன். அதில் சொத்து வகை என்ற விருப்பத்தை வழங்கியுள்ளேன். அதாவது நீங்க நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ், நிஃப்டி ஆப்ஷன்ஸ், பங்குகள் அல்லது பங்கு ஆப்ஷன்ஸ் என எதை வர்த்தகம் செய்தாலும் நீங்க எதை கேட்டாலும் அது இங்கே இருக்கும். சரி. நீங்கள் தனிப்பயனாக்க விரும்பினால் அதையும் நான் விளக்குவேன். நான் எதையாவது விட்டுவிட்டாலும் நீங்கள் அதை வர்த்தகம் செய்ய விரும்பினால் அது பங்கு வகையின் கீழ் வரும். அதானி போர்ட் என்பது ஒரு பங்கு, குறியீடு அல்ல என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? எனவே நான் இங்கே பங்கை தேர்ந்தெடுக்கிறேன். நான் பங்கை தேர்ந்தெடுத்ததும் இங்கே ஒரு விருப்பம் தோன்றும் பாருங்கள்.
இங்கே அட்டவணை என்ற விருப்பத்தை வழங்கியுள்ளேன். அதை திரையில் காண்பிப்போம். நீங்க திரையில காண்பிக்கும் போது உங்கள் கால அளவை பொறுத்து பெட்டியின் அளவு மாறுகிறதா? இல்ல. அதாவது அதானி போர்ட்டின் ஒரு நாள் நகர்வு திறன் 30 ரூபாய் மட்டுமே என்பது சரியாக கணக்கிடப்பட்டுள்ளது. சரி. இன்ட்ராடே வர்த்தகத்துல அதன் நகர்வு திறன் இதுதான். ஒருவரின் திறனை பற்றி சொல்லும்போது திறன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது சிலருக்கு வருத்தத்தை அளிக்கலாம். ஆனால் திறன் என்பது எதை குறிக்கிறது? உதாரணமா, என்னால் ஒருவருக்கு 5 ரூபாய் மட்டுமே கொடுக்க முடியும் என்றால் நீங்கள் என்னிடம் 50,000 கேட்டால் என்னிடம் இருக்காது. நான் எங்கிருந்து கொடுப்பேன்? சரி, முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட இருந்து எனக்கு 30 ரூபாய் கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அந்த விஷயம் தெரியறதும் முக்கியம். இல்லைன்னா நீங்க தேவையில்லாம உங்க தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பீங்க. இப்போ பல பேரை நான் உதாரணமா சொல்றேன். பல பசங்க ஒரு பொண்ணு பின்னாடி இப்படி அலைவாங்க. அந்த பொண்ணு சொல்லும் எனக்கு உன்னை வேண்டான்னு. அவ பின்னாடி தலையில அடிச்சுக்கிறான். இப்போ அவ உனக்கு கை கொடுக்க போறதில்ல தம்பி. கை கொடுக்க போறதில்ல இல்லையா? அவ கை கொடுக்க போறதில்ல. தேவையில்லாம பின்னாடி போறான். இப்போ தம்பி, யார்கிட்ட இல்லையோ அவங்க எப்படி செய்வாங்க? அதனால எனக்கு தெரியும் அடானி போட்டு எனக்கு 30 ரூபாய் கொடுக்கோன்னு. ஆனா சில முட்டாள்கள் வருவாங்க, எனக்கு இதுல இருந்து 100 ரூபாய் வேணும்னு. இல்ல தம்பி, அது கிட்ட இல்ல. இதை யார் சொல்லுவா? இப்போ நான் நிஃப்டி கிட்ட போனா நிஃப்டி சொல்லுது. நான் இதுல நிஃப்டியை செலக்ட் பண்ணோல. இங்க நிஃப்டியை செலக்ட் பண்ணியாச்சு. நிஃப்டியோட தகுதி 170 பாயிண்ட்ஸ். அதிகபட்சமா அந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்ட்ராடேல எவ்வளவு போகும்? 150 பாயிண்ட்ஸ் போறதுக்கான தகுதி அதுக்கு இருக்கு. அதாவது நான் நிஃப்டில இருந்து ட்ரேட் எடுக்கணும்னா நான் 170 பாயிண்ட்ஸுக்குள்ள விளையாடுவேன். இது எனக்கு தெரியும். நாம எடுத்த 150 உதாரண மாதிரி. ஆனா இங்கே நான் அதானி போர்ட்டை பத்தி பேசினா, அதானி போர்ட்டை மாத்தி இங்கே ஸ்டாக்க தேர்ந்தெடுத்த உடனே என்ன ஆகும்? அதோட ரேஞ்ச் இங்க டிஸ்ப்ளே ஆகினா. சார் ஒரே ஒரு செகண்ட், இதுல இன்னொரு ஸ்டாக் போடலாமா? டிக்சன் டெக்னாலஜி போடலாமா? நிச்சயமா. நாம இப்போ டிக்சனை பார்க்கலாம் தம்பி. இங்கே டிக்சனை பார்க்கலாம். டிக்சன் டெக்க போடலாம். அதுக்கப்புறம் நீங்க இன்னும் 2-3 உதாரணங்கள் கொடுங்க. அதையும் நான் போடுறேன். போரோசில் ரெனியூவபிள்ஸ். போரசிலை போடலாம். இதெல்லாம் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்திருக்கும் போல இருக்கு. இல்ல சார், எல்லாமே லாபத்துல இருக்கு. சரி, ஓகே. இல்ல என்ன போனேன், நான் சன்ஃபார்மாவுல போய் வேலை செய்வேன்னு நினைச்சேன். சரி, அப்புறம் இன்னொன்னு, எது வேணாலும் எதை சொன்னாலும் நாம ட்ரேட் பண்ணலாம். கூடவே உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த ஸ்டாக்கும். பென்னி ஸ்டாக்கு. பென்னி ஸ்டாக்கு 4 ரூபா 3 ரூபா. பென்னி ஸ்டாக் சார் நான் ட்ரீட் பண்றது இல்ல. ஆர்ஏசிஎல் கியர் டெக்குன்னு சார் ஒரு ஆர்ஏசிஎல் ரேக். ஆர்ஏசிஎல் ஆர்ஏசிஎல் கியர் டெக்குன்னு. ஓ வாவ், நானும் இதுல ட்ரேட் பண்ணதே இல்ல. சரி ஐடியா. இன்னைக்கு இது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால ஆமா ட்ரேடர்ஸ். ஆமா, ட்ரேடர்ஸ் இதுல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பொசிஷன்களை எடுப்பாங்க. ஓகே, நாம இதோட நிறுத்திக்கலாம். ஓகே, இப்போ நான் இங்க ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்துட்டேன். நீங்க என்ன கஷ்டப்படணும், அப்புறம் இதோட பயனை பார்க்கலாம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் டிக்சன் எடுத்துக்கிறேன். அப்போ டிக்சனோட தகுதி என்ன? இப்போ 300 ரூபாய் நகரக்கூடிய நிலைமையில இருக்கு. அதாவது 300 ரூபாய்க்குள்ள நகரக்கூடிய தகுதி அதுக்கு இருக்கு. 300 நகர்ந்துருச்சுன்னா அப்புறம் அது முடிவு பண்ணும் மேல போகணுமா இல்ல கீழே போகணுமான்னு. வெரி. இந்த விஷயம் தெரிஞ்சா இன்னைக்கு நான் இதுகிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பேன்? இது 300 பாயிண்ட்ஸ் நகரும். அப்புறம் இது முடிவு பண்ணும் இதுக்கப்புறம் எவ்வளவு போகணும் இல்ல போகக்கூடாதுன்னு. இன்னைக்கு இதோட முடிவை பாருங்க, எத்தனை பாயிண்ட்ஸுக்கு இடையில இருக்குன்னு. நீங்க மேல இருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணீங்கன்னா 300, 300, 350க்கு இடையில இருக்கிற ரேஞ்சை பத்தி தான் நம்ம பேசுறோம். அப்போ இங்க 309 பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நான் இதுகிட்ட இருந்து எவ்வளவு எதிர்பார்ப்பேன்? 250, 300 புள்ளிகள் கிடைக்கும் அல்லது 100, 150 கிடைக்கும். நான் வெளியேறுவதை பற்றி யோசிப்பேன். ஆம். சரி, நான் இதற்கு பதிலாக போரோசில் ரினியூவபிள்ஸை பார்த்தா போரோசிலின் வரம்பு எவ்வளவு? 12 ரூபாய். சார் நான் இதை கவனிச்சேன். இந்த எல்லா பங்குகளும் தோராயமாக 2% தான் பிடித்துக் கொண்டிருக்கின்றன. ஆமா, 2% பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் நான் அதன் ஒரு இன்ட்ராடே வரம்பை மாற்றினேன். 2% நகர்ந்த பிறகு அது கீழே செல்ல வேண்டுமா அல்லது மேலும் பிரேக் அவுட் கொடுக்குமா என்று தீர்மானிக்கிறது. இந்த கணக்கீடு எப்படி வருகிறது? இந்த கணக்கீட்டை நான் எப்படி தீர்மானித்தேன்? நான் சொன்னேன் அல்லவா, எனது நான் ரீபெயிண்டபிள் ரென்கோ உத்தி இது முற்றிலும் மாறுபட்ட உத்தி. அதை கண்டறிய ஒரு தனி வழி இருக்கிறது. அதையும் இந்த செயல்பாட்டையும் இணைத்துள்ளேன். உதாரணமா நாம் நிஃப்டி 50யை பார்த்தால் நிஃப்டி 50யில் நான் கணக்கிடும் போது 150, 150 நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் அல்லவா, அது 150 புள்ளிகள் வரம்பில் வேலை செய்கிறது. ஆனா சார், ஒவ்வொரு பங்குக்கும் 2% வரம்பை நிர்ணயிப்பது எங்காவது தவறாகாதா? நான் ரிலையன்ஸை எடுத்துக்கொண்டா இல்லங்க, அதெல்லாம் இல்ல சார். அதுவே நான் ரிலையன்ஸை எடுத்து காட்டுகிறேன், பிறகு உங்களுக்கு உதாரணம். அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால், போரோசில் ரெனியூவபிள்ஸ அதிக ஏற்ற இறக்கம் கொண்ட பங்கு. அதன் வரைபடத்திலேயே தெரியும். இதன் நோக்கம் என்ன? இது ஒவ்வொரு 2% பிறகும் நான் மேலே செல்ல வேண்டுமா என்று தீர்மானிக்கும். இது 10% கூட நகரலாம்.
அப்படியா? இது தானாக மாறுவா? தானாகவே மாறிக்கொண்டே இருக்கும் விலையை பொறுத்து அதன் வரம்பும் மாறிக்கொண்டே இருக்கும். சல் அடுத்த போக்க கண்டறிய இது உங்களுக்கு எப்படி உதவும் என்று இப்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இன்ட்ராடே என்பது போக்கு தொடருமா அல்லது மாறுமா என்பதை பற்றியதுதான். சரி சார். இன்று என் பங்கு 8% குறைஞ்சது. இதற்கும் பொருந்துமா? எது? HBL என்ஜினியரிங். HBL இன்ஜினியரிங் சரி. நாம் HBL இன்ஜினியரிங்க பார்ப்போம். சரி 935. சரி இதன் வரம்பு பாருங்க 18 புள்ளிகள். 18 புள்ளிகள் வரம்பு. அதாவது ஒவ்வொரு 18 புள்ளிகளுக்கு பிறகும் இது மேலே செல்ல வேண்டுமா அல்லது கீழே செல்ல வேண்டுமான்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். அது எப்படி வரும் என்று இப்போது புரியும். உங்கள் உதாரணங்கள் அனைத்தும் திரையில் உள்ளன. சரி இப்போது நான் இதிலிருந்து ஒரு உதாரணத்தை எடுக்கிறேன். அதன் 18 புள்ளிகள் வரம்பு வருகிறது. நான் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நான் ரீபெயிண்டபிள் ரென்கோ என்றால் என்ன? நான் ரீபெயிண்டபிள் ரென்கோ என்றால் நாம் ரென்கோ வரைபடத்தை பயன்படுத்துவோம். அதில் 18 புள்ளிகள் வரம்பை போடுவோம். சரிதானே? அது 18 புள்ளி ஏதோ ஒன்று இருந்ததல்லவா? சரி. சரி 18 வரம்ப போடுவோம். சரி 18 வரம்ப போடுவோம். இதன் பொருள் இதை ஒரு வினாடியில் போட்டால் இந்த பிரிக்ஸ் உருவானது தெரியும். சரி. சரிதான். அதாவது 1007இல் முதல் சிவப்பு பிரிக் உருவான போதே அந்த நபருக்கு தெரியும் இந்த பிரிக்ஸ் கீழ்நோக்கி உருவாக போகின்றன என்று. நான் இதுல ஒரு சிறிய போக்கு பகுப்பாய்வு உதாரணமாக சொல்கிறேன். உதாரணமா நான் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை பயன்படுத்தினேன் என்று வைத்துக் கொள்வோம். சரி ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நாங்க சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை இப்படி பயன்படுத்தினோம். அதாவது இந்த நேரத்தில் 1023க்கு கீழே இதை ஷார்ட் செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. சரி. நான் அமைப்புகளுக்குள் செல்லவில்லை, ஒன்றுமில்லை. நான் ஒரு வினாடி வரைபடத்தில் இருக்கிறேன். இப்போது விலை நேரத்தை சார்ந்தது அல்ல. இதில் காட்டப்படும் வரம்பிற்கு ஏற்ப மட்டுமே இது செய்யப்படுகிறது. அதாவது இங்கிருந்து லாம் செய்ய வேண்டும் என்று அந்த நபருக்கு தெரிந்திருந்தது. சரி. 452லிருந்து நீங்க லாங் மட்டும் போகிறீர்கள் என்றால் அதன் மைய பகுதியை தாக்கும் அந்த முறை எதுன்னு சொல்லுங்க. சரி. நீங்க டெய்லி டைம் ஃப்ரேம்ல இல்ல, வீக்லி டைம் ஃப்ரேம்ல இல்ல, எதுலயுமே இல்ல. நீங்க ஒரு வினாடி சார்ட்ல இருக்கிறீங்க. இது கொஞ்சம் சிக்கலான பகுதி. நேயர்கள் அனைவரும் இதை ஒருமுறை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் இதன் சாராம்சம் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். சரி. ஏனென்றால் நாம் ஒரு வினாடியில் செய்துள்ளோம். அதனால் நிறைய பிரிக்ஸ் உருவாகும், டிக் பை டிக் நடக்கும் என்று மக்கள் நினைக்கலாம். ஆனால் இல்லை, நாம் பிரிக் அளவை நிர்ணயித்துள்ளோம். 18 புள்ளிகள் வரும்போதுதான் அந்த பிரிக் உருவாகும். உடனடியா உருவாகிவிடும். உருவாகும் இல்லையா? இதனால் என்ன நடக்கும் என்றா நான் ட்ரெண்ட சரியா ஆய்வு செய்யும் போது என் வேலை என்னவென்றா மக்கள் உள்ள நுழைந்து விடுகிறார்கள். ஆனால் அது புரிவதில்லை. 10 கோடி ரூபாய் பங்குகளை வைத்திருக்கும் பெரிய முதலீட்டாளர்கள் கூட 50 லட்சம் 60 லட்சம் லாபம் அல்லது 20,000 10,000 போன்ற சிறிய லாபத்தை பற்றி பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பார்கள், லாபத்தை எடுக்க முடியாது அல்லது எப்போது வெளியேற வேண்டும் என்று தெரியாது. இந்த முறையில் எங்கே வெளியேற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். உண்மையில் எங்கே வெளியேற வேண்டும் என்பதுதான். இப்போது இன்ட்ராடே ட்ரேடிங் என்று வரும்போது நான் முன்பே சொன்னது போல் இந்த செயல்பாட்டை நீங்கள் தன்னில் 5 வினாடிகளில் செய்யலாம். சரி, ஆனா இந்த செயல்பாட்டில் உள்ள சவால் என்னவென்றா யாராவது ட்ரேடிங் வியூட செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஒரு சவால் வருகிறது. எனக்கு இந்த முறை தெரியாது, ரென்கோவை பார்க்க 5,000 ரூபாய் கொடுக்க விரும்பவில்லை என்று. நான் சொன்னேன், மணமகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும், 5,000 இல்லாம அவர் உங்களை பார்க்க விட மாட்டார். ஒரு வினாடி சாட்டும் அங்க வேலை செய்யாது. ஆமா, நடக்காது. ஒரு நிமிடத்திற்கு குறைவான சாட்டை பார்க்க முடியாது, இதையும் பார்க்க வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இதையும் ரென்கோவையும் பார்க்க வேண்டும் என்று தெரியாது. இரண்டுமே தெரியாத போது பணம் எப்படி வரும்? அந்த 2 விஷயங்களையும் நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றன. நிச்சயமா. சரி. இப்போது நான் இங்கே தெளிவா புரிஞ்சு கொண்டேன். நீங்கள் இந்த பங்குல ஒரு நிலையை எடுக்க விரும்பினா அது எத்தனை முறை உருவானதோ அத்தனை முறையும் லாபகரமாக இருந்துள்ளது. வரலாற்று ரீதியா, அதாவது நான் இன்றும் அந்த பிரிக் அளவில் இருந்தா நாளை 1013க்கு மேல் 18 புள்ளிகள் கொண்ட பிரிக் உருவாகும் போதுதான் நான் இதை வாங்குவேன். இல்லை என்றால் வாங்க மாட்டேன். சரி. இப்போது நான் மீண்டும் ஒரு உதாரணத்துக்கு வருவோம். சரிதானே? மேலும் சார், இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஏன்னா இன்ட்ராடேவை எப்படி வர்த்தகம் செய்வது என்று எனக்கு இன்னும் புரியவில்லை. சொருல நிச்சயமா. சரி 18 புள்ளிகள் வரம்பு வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். அனைத்தையும் விளக்குவோம். இப்போது ஐடியாவிற்கு வருவோம். அங்கே 18 என்றால் முழு பங்கு அடங்கும். ஆம். சரி, ஐடியால 18 என்று போட்டால் முழு பங்கும் அடங்கிவிடும். ஆனால் அது ரகசியமாக என்ன செய்தது தெரியுமா? இங்கே வந்து நான் ஒரு காரியம் செய்கிறேன். இதை சாதாரண கேண்டில் ஸ்டிக்கிற்கு மாற்றுவோம். மாற்றிய பிறகு பாருங்கள், ஒரு வினாடியில் கேண்டில் ஸ்டிக் இப்படித்தான் இருக்கும். இப்படி
ஒவ்வொரு வினாடியும் உருவாகிறது. ஆனா ரெங்கோ இப்படி இருக்குமா? இல்ல. ரெங்கோ அப்படி இருக்காது. ரெங்கோ என்பது விலையை பற்றியது. விலை எப்படி மாறுகிறது என்பதை பொறுத்தே அதன் உருவாக்கம் அமையும். அதாவது நான் இங்க 5 நிமிஷம் சார்ட்ட வைத்தா அது 5 நிமிடங்களுக்கு ஏற்ப உருவாக தொடங்கும். நான் 1 நிமிடம் கணக்குல வைத்தா அது 1 நிமிட கணக்கிலேயே செயல்பட தொடங்கும். சரி. இது நான் கேண்டில் ஸ்டிக்ல போட்டா அப்படி என்றா இது 15 நிமிஷம் 5 நிமிஷம் கணக்குல இப்படித்தான் பிளாட் ஆகும். இதுதான் அந்த ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஆனால் இங்கே பாருங்கள், நான் ஸ்டாக் ஆப்ஷன் கொடுத்துள்ளேன். பங்குகளுக்கான ஆப்ஷன். இது இதன் வரம்பை எவ்வளவு என்று சொன்னது? 0.20. 0.21. அதாவது ஒவ்வொரு 0.21 புள்ளிகளுக்கு பிறகு இது மேலே செல்ல வேண்டுமா அல்லது கீழே செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யும். நான் இத வர்த்தகம் செய்ய விரும்பினா நான் இத ரென்கோ சார்ட்டாக மாத்தி இங்கே 0.21 என்று எழுதி விடுவேன். அப்படி என்றால் என்னால் இதை எப்படி வர்த்தகம் செய்ய முடியும்? ரென்கோ பிரிக்ஸ் கணக்கில் இது உருவாகும். பிடிச்சிருக்கிறதா? அதாவது அங்கே உங்களுக்கு சிக்கலாக தெரிந்த விஷயம் அங்கே சிக்கலாக தெரிந்ததல்லவா இதில் எப்படி நுழைவது என்று. சரி. ஆனா 0.21 போட்ட உடனேயே அப்படி என்ன ஆகிவிட்டது? 15 நிமிட சாட்ல அக்டோபர் 30 அன்று இதை $8.81 பிடிச்சிருந்தா சூப்பர் ட்ரெண்ட்ல பை சிக்னல் வந்தது. அதன் பிறகு இது பை நிலையிலே இருக்குது. சாதாரண கேண்டில் ஸ்டிக்ல இப்படி தெரியும் சார்ட். பை செல் பை செல் பை செல். சரியா? இதுதானே விற்றோம் பிறகு வாங்கினோம் விற்றோம் பிறகு வாங்கினோம் இப்படிதான் போகிறது அல்லவா? ஆனா இங்க நான் ரென்கோ சார்ட்டை பயன்படுத்தும் போது அது ஒரு சீரான போக்கை தருகிறது. மேலும் சார், உண்மையிலே கேண்டில் ஸ்டிக்ல செல் சிக்னல் வந்துள்ளது, இதுல பை சிக்னல் வந்துள்ளது. இதில் பை சிக்னல் வந்துள்ளது. இது பை நிலையிலேயே இருக்கிறது. இதை இன்னும் நெருக்கமாக கவனித்து இதன் அமைப்புகளை இன்னும் மாற்றி அமைத்தால் விஷயம் கைகூடும். ஆனா பிறகு அதே சவால் வருகிறது. இந்த சார்ட்டையே பார்க்க முடியாவிட்டால் ஒருவரால் எப்படி வர்த்தகம் செய்ய முடியும்? பாருங்க, திறமை இருப்பவர்கள் இதை செய்வார்கள். அவருக்கு உதாரணமா 4 பங்குகள் 5 பங்குகள் செய்ய வேண்டும் என்றால் அவர் நிதானமாக இதை தன் திரையிலே வைத்துக்கொண்டு அதை கண்டறியலாம், அமைதியாக வேலை செய்யலாம். ஏடிஆர் கணக்கீடு செய்ய தேவையில்லை என்ற தீர்வையும் நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன். நீங்கள் சென்று எனது நான் ரீபெயிண்டபிள் ரென்கோ ஆஃப் சர்ச் பற்றி படிக்க வேண்டிய அவசியமில்லை. இல்லையா? அதை தெரிந்து கொள்ள நீங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் அணுக வேண்டிய அவசியமும் இல்லை. நான் உங்களுக்கு அந்த சுதந்திரத்தையும் தருகிறேன். இதை பார்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் நான் நேரடியாக சொல்கிறேன், நீங்கள் அதை என்னிடம் கற்க வேண்டிய அவசியமில்லை. வர்த்தகம் செய்ய தெரியவில்லை என்றால் அதன் அடிப்படையை கவனியுங்கள் என்ற நோக்கத்திற்காகவே நான் இங்கே இருக்கிறேன். அதன் அடிப்படை புரிந்துவிட்டா இது 0.21 டெல்டா வடிவில் நகர்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இதன் சதவீதம் 0.2 கணக்கில் இப்படி நகர்ந்தா நான் இதில் வர்த்தகம் செய்தா இதிலும் பணம் சம்பாதிக்க முடியும். ஐடியா மூலமாவும் பணம் சம்பாதிக்க முடியும்னு யாராவது நினைக்க முடியுமா? சரிதானே? இப்போது உங்கள் உதாரணத்தை எடுத்துக்கொண்டா, அதாவது சார் ஒரு காரியம் செய்யுங்க, ஆர்எஸ்எல் கியர் கொடுங்கன்னு. இதில் நான் இதை வச்சா எதுவும் புரியாது. ஆனால் இதன் வரம்பு எவ்வளவு? 21. இதே சார்ட்டில் நாம் 21ஐ புரிந்து கொள்ள விரும்பினால் இதையே நான் 21.4 என்று மாற்றினால் 21.4ன்னு மாற்றினால் இது எளிதாக வர்த்தகம் செய்யக்கூடியதாகிவிடும். பாருங்கள், நான் சார்ட்டை பார்க்கவில்லை, ஆனால் இந்த சார்ட் எப்படி உருவாகும் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு புரிகிறதா? அதாவது இதன் எக்ஸிட் எனக்கு தெரிந்திருந்தா மக்கள் இதை 1200 ரூபாய்க்கு விட்டிருப்பார்கள் அல்லவா? இன்னைக்கு வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்க மாட்டா. உண்மைதான். புரிஞ்சுதா? அந்த ஆள் இங்க ஒரு 1000ல என்டர் ஆயிருந்தா இது வரைக்கும் ட்ரைல் பண்ணிருப்பார். ஆனா விலை எப்படி மூவ் ஆகுதுன்னு அவருக்கு தெரியாதப்போ அவர் எப்படி அதை செய்வார்? இது யாரோ இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸிட் பண்றத பத்தின விஷயம். நாம இங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? திரும்பவும் அதே விஷயம்தான். அந்த ஆள் கிட்ட இந்த எபிலிட்டி இல்ல. அந்த ஆள் கிட்ட இதோட யூட்டிலிட்டி உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் என்ன செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு. நிச்சயமா. இதை நான் ஏற்கனவே செஞ்சிருந்தேன், மத்தவங்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் ஏன் ஒரு இன்ஜினை உருவாக்க வேண்டி இருந்தது? என்னோட பசங்க மாதிரி இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸும் எல்லாரும் அந்த அளவுக்கு பிளஸ்ட் கிடையாது இல்லையா? இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல என்கிட்ட பணம் இருக்கு. நான் நிம்மதியா சாப்பிட்டு இந்த சிஸ்டத்தை ஓன் பண்ற அளவுக்கு இருக்கு. நான் ஒரு கோடீஸ்வரன்னு சொல்ல வரல, சரியா? ஆனா என்னால இதை அஃபோர்ட் பண்ண முடியும்னு என்னால சொல்ல முடியும். சரிதானே? ஆனா எல்லாரும் அப்படி பிளஸ்ட் கிடையாது. அவருக்கு பில் கட்டணும், அது இதுன்னு இருக்கும். அவரால் ஒரு 5000 எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கட்ட முடியாது. அதனாலதான் அவரோட சவால்களை சமாளிக்க நான் இங்க அந்த இன்ஜினையே செஞ்சு கொடுத்தேன். சரி, உங்களுக்கு இது தெரியலைனாலும் இந்த கால்குலேஷன்ஸை எப்படி போடணும்னு, ஆனா இதுல பெர்சன்டேஜ போட்ட உடனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்து இது உங்களுக்கு ஒரு ரேஞ்சை உருவாக்கி தரும். நீங்க இதை செஞ்சுக்கலாம், இதுக்கேத்த மாதிரி பிளாட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் தெரிய வரும்.
நான் இதை நிஃப்டியில போடும்போது பாருங்க, நிஃப்டியில போடும்போது இண்டெக்ஸுக்கு ஏத்த மாதிரி இது அலைன் ஆயிடுது இல்லையா? இண்டெக்ஸுக்குன்னு ஒரு ஆவரேஜ் மூவ் அப்புறம் இண்டெக்ஸ்க்கு ஒரு ஆவரேஜ் மூவ் இருக்கும் இல்லையா? அது 0.5ல இருந்து 1% வரைக்கும் மூவ் ஆகும். சரிதானே? அதுக்கப்புறம் அடுத்த 1% கொடுக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணோம். இல்லைன்னா நம்ம திரும்ப வந்துருவோம். மார்க்கெட் மீன் ரிவர்ஷன் முறையில போய்க்கிட்டே இருக்கும். சரி. சரிதானே? அதாவது மார்க்கெட்டு இங்கிருந்து 1% மூவ் ஆகும், அங்கிருந்து 1% மூவ் ஆகும். அப்போ சார், அதாவது நான் பார்க்கணும்னா, உங்களோட சிஸ்டத்திலேயே ஒரு விதத்துல இதுலயும் பிரேக் அவுட் சிஸ்டத்தை இன்பில்ட் பண்ணிட்டீங்க. நிச்சயமா. அதோட ரேஞ்ச் மூலமா லேர்ன்ஸ். ரேஞ்ச் பிரேக் பண்ணுதுன்னா, அதோட ஆவரேஜ் மூவ் அந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணுதுன்னா, ஆமா. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் திக்விஜய் நம்பரே. நம்மகிட்ட என்ன கதை இருக்கு? நான் ஒரு பிரேக் அவுட்ட தேடுறேன்னா, நான் எதை தேடுறேன்? ரேஞ்ச் பிரேக் அவுட். நான் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட்ட பார்த்தாலோ, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பார்த்தாலோ, இல்ல நான் இந்த தியரிய நம்பினேன்னா, இப்போதெல்லாம் மக்களுக்கு விற்கப்படுறது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை, அப்புறம் பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், கடைசியா அந்த முழு தியரியும் ஐசிடி சொல்லி கொடுக்கறது தான். ஐசிடினா என்ன? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், டிமாண்ட் அண்ட் சப்ளை. இதெல்லாம் என்ன? இது வெறும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். அதோட கோர் அவருக்கு தெரிஞ்சா, இதுதான் என்னோட ரேஞ்சுக்கு மேல இருக்கிற பிரேக் அவுட்டை தான் நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, ஏன் பிரைஸ்ல பண்ணக்கூடாது? ஏன் இதை இவ்வளவு சிக்கலாக்குறீங்க? கடைசி என்ன விஷயம்? இது மேற்கொண்டு லோவை உருவாக்கல. நான் இதை பத்தி பேசினா, இந்த முழு ஸ்ட்ரக்சரை பத்தி பேசினா, இது வெறும் ஃபேக் பிரேக் அவுட் தான். அதுக்கப்புறம் ஒரு புது லோவை உருவாக்குச்சு, ஒரு புது ஹையை உருவாக்குச்சு, அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் லோவை உருவாக்கல. அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் புல்லிஷா பியரிஷா? புல்லிஷ். புல்லிஷ். இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சரி. சரிதானே? இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தது, அவ்வளவுதான். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு பிறகு இந்த பிரேக் அவுட் வந்தது. கடைசியில் இதையே தான் ட்ரேட் செய்கிறீர்கள் என்றால் ஏன் ரெங்கோ ட்ரேட் செய்யக்கூடாது? இப்போது விஷயம் என்னவென்றா, இது இதே ஸ்ட்ரக்சர்ல வேலை செய்தா, உதாரணமா நிஃப்டி இதே ஸ்ட்ரக்சர்ல வேலை செய்தா, நிஃப்டியின் ரேஞ்ச் எவ்வளவு? 171. 171 பாயிண்டுகள் உள்ளன. நான் ஒரு குறிப்பு தருகிறேன். எனது உத்தியின்படி நான் பயன்படுத்தும் பிரிக் சைஸ், இன்றைய பிரிக் சைஸ் சுமார் 12.5 என்று வருகிறது. சரி. இன்ட்ராடேக்கு நாம் ஒன்று செய்வோம். இன்ட்ராடேக்கு ட்ரெடிஷனலில் இங்கே 12.5 என்று போட்டு பார்ப்போம். நீங்கள் பார்த்தால் இது நேரடியாக ஒரு தெளிவான பிரைஸ் ஆக்ஷனாக தெரியும். சார், இந்த 12.5 கணக்கீட்டிற்கான காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னது போல அதற்கு பின்னால் ஒரு கோர்ஸ் இருக்கிறது. சரி, உங்கள் நலனுக்காக நான் இதை சொல்கிறேன். உங்களிடம் 150 பாயிண்ட் மூவ் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். சுருக்கமா சொன்னா 150 பாயிண்டுகளில் எத்தனை மணி நேரம் நகர வேண்டும்? அது 6 மணி நேரம் நகர வேண்டும். 6 மணி நேரம்? 6 மணி நேரத்தால் வகுத்தா 150 6 மணி நேரத்தால் வகுத்தா எவ்வளவு மதிப்பு வரும்? 25. 30 நிமிட பிரேக் அவுட் மிக முக்கியமான பிரேக் அவுட்டாக கருதப்படுகிறது. இதை மேலும் பாதியாக குறைத்தா 12.5. சரி. எனவே 12.5 பிரிக் வடிவில் பிரிக்ஸுகள் உருவாகும். நான் இதை சொன்னா, இது ஒரு வினாடியில் 30 நிமிட சார்ட் போன்றது. சரி. நான் இதை பார்த்தா, இங்க பாருங்க, இது 30 நிமிட சார்ட். 30 நிமிட சார்ட்ல இவை சாதாரண கேண்டில் ஸ்டிக்ஸ். நான் ஏதாவது ஒரு உத்தியை பயன்படுத்தினா, நான் ரென்கோ சார்ட்டுகளை பயன்படுத்தாம இதை பயன்படுத்தி இருந்தா, இங்கிருந்து தான் ஓட்டம் தொடங்கியது. இவை அனைத்தும் பச்சை நிற பிரிக்ஸ்கள். எதன் லோவையும் இது உடைக்கவில்லை. சரி. லோவை உடைக்கவில்லை அல்லவா? இங்கே லோவை உடைக்கவில்லை என்றால் அதற்கு இணையான பிரிக் சைஸை பற்றி பேசினால் ரென்கோ பிரிக்ஸ்கள் இப்படி உருவாகும். யாராவது 25,952ல ரென்கோ பிரிக்ல நுழைந்தா அவர் ட்ரெண்டை புரிந்து கொண்டு 100 பாயிண்ட்களை எளிதாக பிடித்திருப்பார். இந்த சார்ட் 30 வினாடியில் இருந்தபோது இப்படி இருந்தது, ஒரு வினாடியில் இருந்தபோது எப்படி இருந்தது? சரி. இப்படி. உங்களுக்கு புரிகிறதா? 10:30 மணிக்கு 25,921ல பிரேக் அவுட் வந்தது. அது தொடர்ந்து நீடித்தது. நான் சொன்னேன் அல்லவா, ஒரு வினாடியில் 30 நிமிட சார்ட் என்று என்ன சொன்னேன்? அப்போதுதான் இந்த உத்தி முழுமையடைகிறது. எனது நான் ரிப்பீட்டபிள் ரென்கோ மாணவர்கள், நீங்கள் இதை இலவசமாக சொல்லிவிட்டீர்கள் என்று என்னை திட்டப் போகிறார்கள். சரி, ஆனா இதுதான் இதன் அடிப்படை என்று நான் சொல்கிறேன். இதன் மூலம் சந்தை அமைப்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். யாருக்காவது இது தெரிந்தா கடவுள் புண்ணியத்தில் அவர் ஷார்ட் செய்ய மாட்டார். குறைஞ்சபட்சம் அவர் முன்னால் லாங் செல்ல வேண்டும் என்பது அவருக்கு தெரிகிறது. ஆமா, இதை பார்க்கும் அனைத்து நேயர்களிடமும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் இந்த பாட்காஸ்ட பாக்குறீங்கன்னா இந்த விஷயங்களை உங்க நண்பர்களுடன் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்படி ட்ரேட் செய்வது என்று தெரியாமல் தவிப்பவர்களுக்கு இது உதவும்.
உங்களுக்கு தெரியாவிட்டால் எனது இந்த ஒரு வார்த்தையை நினைவில் கொள்ளுங்கள். நிஃப்டியில் 5 வினாடி சார்ட்டில் இதே செட்டிங்ஸுடன் தன் தளத்தில் இதை பயன்படுத்துங்கள். எனது ரென்கோ என்ஜின் அங்கே கிடைக்கிறது. அதுவே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துரும். அடுத்த விஷயம் என்னன்னா, மக்களுக்கு ரென்கோ பத்தி தெரியாது. அப்புறம் ரென்கோ எல்லாருக்கும் புரியற மாதிரி இல்ல. அதாவது எல்லாரும் இத பாப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இதோட கணக்கீடுகள்ல சிக்கல் இருக்கு. அப்புறம் ஃபைன் ஸ்கிரிப்ட்ல பண்ற கோடிங்க ட்ரேடிங் வியூல தான் பண்ண முடியும். புரோக்கர் கிட்ட போய் பண்ண முடியாது. அப்போ என்கிட்ட என்ன தீர்வு இருக்கு? நான் இத சரியா கோட் பண்ணி இந்த வழிமுறைய இதுல சேர்த்திருக்கேன். இப்போ இது உங்களுக்கு தெளிவா இருக்கா? முடிஞ்சது நந்தா. செங்கற்களை எப்படி எடுப்பது என்று. ஆனா என் வர்த்தகர் அல்லது உங்கள் வர்த்தகர் அல்லது நீங்களே நீங்களே மெழுகுவர்த்தி விளக்கப்படத்திற்கு மீண்டும் வருவீங்க. நான் அப்படிதான் நடந்து கொண்டிருந்தது. சரி. இருக்கலாம், அது பழக்கம்தான். ஆமா, அது பழக்கமாகி விட்டது. அதாவது நான் 170. இங்கே எத்தனை புள்ளிகள் உள்ளன? 172 புள்ளிகள் உள்ளன. இங்கே பாரம்பரிய பெட்டி அளவில் 172 என்று எழுதினால் நான் இந்த விளக்கப்படத்தில் வர்த்தகம் செய்கிறேன் என்ற அர்த்தம். பாருங்கள், நாம் இதை சூப்பர் ட்ரெண்ட் போன்றவற்றை நீக்கி விடுவோம். நாம் இதே விளக்கப்படத்தில் வர்த்தகம் செய்கிறோம். பச்சை செங்கலுக்கு மேல் பச்சை செங்கலில் வர்த்தகம் செய்கிறோம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு மாயத்தை காட்டுகிறேன். நான் ஸ்மார்ட் ரென்கோ இன்ஜினை பயன்படுத்துகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். வர்த்தகருக்கு ரென்கோ விளக்கப்படம் தெரியாததால் நான் ரென்கோ விளக்கப்படத்தை மெழுகுவர்த்தி விளக்கப்படத்திற்கு கொண்டு வந்துள்ளேன். எப்படி கொண்டு வந்தேன்? ஸ்டைலுக்கு சென்று ரென்கோ வரியை செயல்படுத்தினேன். ரென்கோ வரியை செயல்படுத்தியவுடன் அது இந்த பெட்டியை பிரதிபலிக்கும். நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். நான் 1 நிமிட விளக்கப்படத்தில் இருக்கிறேன். நான் 1 நிமிட விளக்கப்படத்தை அமைத்துள்ளேன். இங்கே பக்கத்தில் ஏதாவது தெரிகிறதா பாருங்கள். தெரியவில்லை என்றால் நான் இப்போது காட்டுகிறேன். இது 1 நிமிட விளக்கப்படம். பாருங்கள், இந்த பெட்டிகள் பச்சை பச்சையாக உள்ளன. இப்போது நீங்கள் மாயத்தை பாருங்கள். இங்கே சென்று இதை மறைத்து விடுவோம். நாம் சரி. இதை மறைப்போம். மறைத்த பிறகு ஏதோ உருவாகியுள்ளது. அடிப்படையா அதன் மையப்பகுதி உருவாகியுள்ளது. சராசரி உருவா இல்ல, அது அதன் செங்கல் தான். அதாவது இந்த செங்கல் சிவப்பு செங்கல். இதற்கு மேல ஒரு பச்சை செங்கல் உருவாகி இருக்கும். இங்கே ஒரு பச்சை செங்கல் உருவாகி இருக்கும். இதற்கு மேல் மற்றொரு பச்சை செங்கல் உருவாகிறது. இவை அனைத்தும் பச்சை செங்கற்கள். நான் இதை மீண்டும் செயல்படுத்தினால் அது இதுதான். உங்களுக்கு புரிகிறதா? அதாவது நான் இந்த ரென்கோ இன்ஜினை உருவாகும் ரென்கோ பெட்டிகளாக மாற்றியுள்ளேன். சரி, அதாவது ஒருவர் வர்த்தகம் செய்யும் போது சந்தை இந்த விலையை தாண்டி மேல் நோக்கி வர்த்தகம் செய்தால் அது தெளிவாக புரியும். எனவே அது ஒரு நேர்மறையான செங்கலை உருவாக்க போகிறது. நான் இந்த புள்ளிக்கு கீழே வந்தால்தான் எதிர்மறையான செங்கல் உருவாக்குன. இந்த புள்ளிக்கு மேல சென்றாதான் நேர்மறையான செங்கலை உருவாக்குவேன். மேலும் மேல சென்றால்தான் நேர்மறையான செங்கலை உருவாக்குவேன். ஆம், மட்டும் இல்ல சரி. எனவே மக்கள் எனது யூடியூப் சேனலான ட்ரேட் வித் டாக்டர் தேவேந்திராவிற்கு வந்து படிக்கும்போது செங்கல் எப்படி உருவாகிறது, என்ன உருவாகிறது என்பதை தான் படிக்க முயல்கிறார்கள். நான் இந்த இண்டிகேட்டரை இலவசமாக வெளியிட்ட போது நான் வழக்கமாக என்ன செய்வேன் என்றால், தீவிரமான வர்த்தகர்களுக்கு 2 மணி நேரம் இலவசமாக வழங்குவேன். நான் அந்த 2 மணி நேரத்தில் எத்தனை பேர் இந்த இண்டிகேட்டரை பெற முடியுமோ பெற்றுக்கொள்ளுங்கள். இது இலவசம். சரி, இப்படிதான் நான் என் தரப்பிலிருந்து முயற்சி செய்தேன். இப்போது இங்கே பாருங்கள், இவை அனைத்தும் பச்சை நிறத்தில் உள்ளன. அதாவது இந்த வரிக்கு மேல் நீங்கள் வாங்க வேண்டும் என்று ஒருவர் புரிந்து கொண்டால் போதும். அவரது வேலை எளிதாகிவிடும். ஆனால் அவருக்கு ரென்கோ தெரியாது. இன்று நான் அவருக்கு வேலையை எளிதாக்கியுள்ளேன். உனக்கு இது தெரியாவிட்டாலும் பரவாயில்ல. உன்னிடம் இந்த இண்டிகேட்டர் உள்ளது. ட்ரேடிங் வியூவின் இந்த ரென்கோ விளக்கப்படம் உனக்கு கிடைக்காது நண்பா. அப்போ அந்த 5000 ரூபாயை கொடுக்க வேண்டாமா? யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்கள் கொடுத்து விடுவார்கள். கொடுக்க விரும்பாதவர்கள் இதை இந்த முறையில பயன்படுத்திக்கலாம். நமது நோக்கம் என்னவென்றா, இது அனைவருக்கும் உரியது என்பதுதான். அனைவருடனும் இணைந்து அனைவருக்குமான வளர்ச்சி இல்லையா? இது எல்லோருக்கும் ஆனது. அதாவது நீங்கள் இதற்கு மேலே இருந்தா பாசிட்டிவா இருப்பீர்கள். இதற்கு கீழே இருந்தால் நெகட்டிவாக இருப்பீர்கள். இதற்கு மேல இருந்தா பாசிட்டிவா இருப்பீங்க. இது உங்கள் 1 நிமிட சார்ட். இதே சார்ட் தான் 15 நிமிட சார்ட். இதுதான் 1 மணி நேர சார்ட். 1 மணி நேரத்துல இந்த புள்ளிக்கு மேலே க்ளோசிங் இருந்தால் நான் சொல்வது இந்த புள்ளிதான். இதற்கு மேலே இருந்தால் நீங்கள் பாசிட்டிவாக மாறுவீர்கள். கீழே சென்றால் நெகட்டிவாக மாறுவீர்கள். இதற்கு பின்னால் உள்ள உண்மை இதுதான் இல்லையா? இதை பாருங்கள். இதுதான் அந்த சார்ட். சரிதானே? சரிதானே? உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? இப்போது நான் இதன் டெய்லி சார்ட்டை வைத்தா, டெய்லி சார்ட் இதுதான். எனது வீக்லி சார்ட் இதுனா. பாருங்க, இவை வீக்லி சார்ட்டின் பிரிக்ஸ் இல்லையா? ஆனா இதுதான் அந்த ரேஞ்ச் என்று உங்களுக்கு யார் சொல்வார்கள்? எனது கேள்வி என்னவென்றால், அந்த ரேஞ்ச் எது என்பதை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால்,
எந்த ரேஞ்சில இத பிளாட் செய்தா சரியான ட்ரெண்ட் வரும்? சரிதாமே. உங்களுக்கு புரிந்ததா? எனவே இந்த முறையில் நாம் ட்ரெண்ட் கண்டுபிடிப்பதில் பிடிமானம் பெற்றுவிட்டோம். இப்போது உங்கள் கேள்வி. இப்போது உங்கள் கேள்வி என்னவென்றால், கேண்டல்ஸ்டிக்கில் இதை எப்படி செய்வது? இன்ட்ராடேயில் எப்படி செய்வது? எனவே இது 172 புள்ளிகள் நகரும் போது பாசிட்டிவ் திசையில் செல்லும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இப்போது நான் அதை 5 நிமிஷ சார்ட்ல பிளாட் செய்தால், மேலும் நான் ரென்கோ சார்ட்ல இருந்து சாதாரண கேண்டில்ஸ்டிக்கு மாறினா, அப்போது சந்தை எங்கிருந்து பாசிட்டிவ் ஆகிறது, எங்கிருந்து நெகட்டிவ் ஆகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது 5 நிமிட சார்ட், 5 நிமிஷ சார்ட் தானே. இது என்ன சொல்கிறது? விலை இதற்கு மேல செல்லும் போது சிறிது நேரத்திற்கு நான் இங்கே சேர்த்திருப்பதை பாருங்கள். விலை இந்த புள்ளிக்கு மேல செல்லும் போது பாசிட்டிவா இருக்கும். விலை இந்த புள்ளிக்கு கீழே வரும்போது நெகட்டிவா இருக்கும். இந்தியால பாட்டம் அல்லது டாப்ப சொல்லக்கூடிய எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சுப்பு, உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் பலவற்றை செய்திருப்பீர்கள். என்ன சொல்லப்படுகிறது? ஓவர் பாட்டு, ஓவர் சோல்டு. ஓவர் பாட்டிற்கு மேல் போகாது என்பது உறுதியா? ஆமா. ஆனா சார், நான் 2யும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓவர் பாட்டில் இன்னும் மேல செல்கிறது. ஓவர் சோல்டுல இன்னும் கீழே செல்கிறது இல்லையா? போகலாம் அல்லது போகாமலும் இருக்கலாம். ஆனா அது இந்த புள்ளி வரதான் செல்லும் என்பது உறுதியா? என்னிடம் அப்படி ஏதேனும் துல்லியமான புள்ளி இருக்கிறதா? 70 RSI ஆன பிறகு மேல போகாது என்றோ அல்லது 70க்கு கீழே வராது என்றோ, 90 ஆன பிறகு 95 போகாது என்றோ, கோவிட் ரேலி அனைவருக்கும் நினைவிருப்போம். 95 என்ன 99 வரை கூட சென்றோம் இல்லையா? அதாவது மேல எகிற தொடங்கிய போது இதுதான் நடந்தது. 15க்கு கீழே விழுந்துகிட்டே இருந்தது, 10க்கு கீழே விழுந்தது. அதாவது நான் எங்காவது விலையை பின்தொடர வேண்டியிருக்கும். எனவே இந்த சார்ட்டை பற்றி சொன்னால் எப்படி வர்த்தகம் செய்வது? அப்போது நான் இதை மறைச்சு விடுவேன். வேலை முடிஞ்சுது. எனது ட்ரேடருக்கு தெரிந்திருந்தால் என்று உங்களுக்கு புரிகிறதா? என் ட்ரேடருக்கு தெரிந்திருந்தா என் ட்ரேடு இதற்கு மேல் பாசிட்டிவாக இருக்கக்கூடும் என்றும் இது 150 முதல் 170 புள்ளிகள் வரை ஓடும் என்றும் தெரிந்திருந்தால் அவர் இந்த சந்தர்ப்பத்தில் சந்தையை பாசிட்டிவாக பார்த்திருப்பார் அல்லவா? சொல்லுங்கள். நிச்சயமா. அதாவது ஒரு லெவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இது 5 நிமிட சார்ட்டு. மேலும் பலர் உங்களையும் எங்களையும் கேள்வி கேட்பார்கள். இது பிறகு உருவாகிறதா என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா? லாகிங் நான் லாகிங் என்று உருவாக்கி விட்டீர்களா அல்லது உருவாக்கி கொண்டீர்களா இல்லையா? நீங்கள் உருவாக்கவில்லை தானே. இதோ இங்கே பாருங்கள். உருவாக்கிக்கிட்டு கொண்டிருக்கவில்லை. இது ஒரு முறை உருவாகிவிட்டா அது அழிவதில்லை. உங்களுக்கு புரிகிறதா? இது 170 புள்ளிகளை எட்டும் போது இதுதான் ஸ்விங் ஹை, இது ஸ்விங் லோ. மேலும் சரிதானே? அதாவது எங்காவது ஒரு இடத்துல ரேஞ்ச் மாறாத போது ட்ரெண்ட் ஃபாலோயிங் செய்வது எளிதாகிவிடும். அதாவது ஒருவர் ட்ரேடு செய்யும் போது அவருக்கு தெரியும் இன்று அவருக்கு எங்கே போக வேண்டும் என்று தெரியாத போது. சகோதரா, அதாவது சுபியிடம் கேட்டால் வலது பக்கம் போகுமா அல்லது இடது பக்கம் போகுமா என்று. அவர் சொல்வார் எந்த பக்கம் போகிறதோ அந்த பக்கம் திறந்து கொள்வேன் என்று. ஆனால் சுபியிடம் சொல்லப்பட்டால் தம்பி இதோ பார் இதுதான் லெவல் என்று. இந்த லெவலுக்கு மேல போகும்போது நீ சந்தைய பாசிட்டிவா பார்க்க வேண்டும். அந்த லெவலுக்கு கீழே ட்ரேடு நடந்தா நாம் சந்தைய நெகட்டிவா பார்க்க வேண்டும். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சா, ஒருவேளை நான் இங்க ஒரு ட்ரெண்ட் லைனை வரைந்து வைத்திருந்தால் இந்த பாயிண்டிற்கு பிறகு நான் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நான் முன்கூட்டியே இந்த லெவல் தெரிஞ்சிருக்கும். அதுவும் இது ஒரு ரேஞ்ச் போல அல்ல, இது ஒரு பின் பாயிண்ட் என்ட்ரி. இந்த பாயிண்ட்டுக்கு பிறகு வெளியேறினால் எத்தனை புள்ளிகள் போகும்? 171. எனவே இன்றைய தேதியில் உங்களுக்கு 171 புள்ளிகள் செல்லக்கூடும் என்று தெரிந்தால், மேலும் இந்த பாயிண்டிற்கு பிறகு நீங்கள் லாங் தான் செய்ய வேண்டும் என்ற வாய்ப்பு இருந்தால், இந்த பாயிண்டிற்கு பிறகு ஸ்விங் உருவானதும் இங்கே நீங்கள் ஷார்ட் செய்வீர்கள். மேலும் சந்தையில பிரேக் அவுட்டை எதிர்பார்க்கும் போது இந்த பாயிண்ட்டுக்கு பிறகுதான் நீங்கள் லாங் செய்ய வேண்டும். எனவே 26,000க்கு மேல் பிரேக் அவுட் வருவதற்கான வாய்ப்பு இருந்ததா இல்லையா? அதாவது இன்று நவம்பர் 19ஆம் தேதி நாம் சந்தையை பதிவு செய்யும் போது நவம்பர் 19ஆம் தேதி எனக்கு நன்றாக தெரிந்திருந்தது. நான் உடைத்தாவா? நான் பாசிட்டிவ் ஆகி விடுவேன். நிச்சயமாக. மேலும் சார், நாம் அந்த லெவல்களுக்கு அருகிலேயே ட்ரேட் எடுக்க வேண்டும். இப்போது ஒரு முறை விலை நம்மிடமிருந்து தவறிவிட்டால், ஆம், விலை சற்று மேலே இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இப்போது எனக்கு அடுத்த என்ட்ரி 170 புள்ளிகளுக்கு பிறகுதான் கிடைக்கும். ஏனென்றால் அப்போதுதான் அது தனது 11 மாற்றும்.
மிகவும் சரியான கேள்வி. இதனால தான் நமது அடுத்த பாயிண்ட் என்னவென்றால், இப்போது ஒருவரின் கேள்வி இப்படி வரும். சார், நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர். நான் 5 நிமிடங்களை பின்பற்றுவதில்லை. எனது மதிய உணவு நேரமே 1/2 மணி நேரம் தான் அல்லது 5 நிமிடங்கள் தான் கிடைக்கிறது. நான் அதிகாலையிலேயே ட்ரேட பஞ்ச் செய்ய வேண்டும் அல்லது மதிய வேளையில் பஞ்ச் செய்ய வேண்டும். எனவே நான் இதை எப்படி ட்ரேட் செய்வது? எனவே அத்தகையவர்களுக்காக ஏனென்றால் என்ன நடக்கும் என்றால், சார் அவர்கள் சொல்வார்கள், சார் கீழே உள்ள வாய்ப்பு தவறிவிட்டது. நீங்கள் ஷார்ட் செய்ய சொன்னீர்கள். ஆனால் அது அவ்வளவு தூரம் மேலே வந்து விட்டது. எனக்கு எப்படி தெரியும்? செய்ய வேண்டாம். ஆமா, அது முற்றிலும் சரி. எனவே நீங்கள் 5 நிமிடங்களில் வர்த்தகம் செய்யலாம் அல்லது 2 நிமிடங்களில் வர்த்தகம் செய்யலாம் அல்லது 1 நிமிட சார்ட்டையும் பயன்படுத்தலாம். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உத்தி ஒன்றுதான். நான் 2 நிமிட சார்ட்டையே விரும்புகிறேன். இங்க எப்போதே இண்டெக்ஸ் செய்யும் போது 2 நிமிட சார்ட், ஆப்ஷன் செய்யும் போது 1 நிமிட சார்ட். ஆப்ஷன்களை ஒருபோதும் தனித்தனியா செய்யக்கூடாது. இண்டெக்ஸுடன் ஒத்திட்ட. செய்ய வேண்டும். சரி, இங்கே உங்க கேள்வி ஏன் என்பதாக இருக்க வேண்டும். அதாவது நான் நானே கேட்கிறேன், நானே பதிலும் சொல்கிறேன் என்னவென்று. அப்படிதான் கேட்க நினைச்சேன். சரி, ஏன் என்று வைத்துக் கொள்வோம். பொதுவாக அட் த மணியின் டெல்டா 0.5 ஆகும். எனவே இங்கே 2 நிமிடங்களில் நடப்பது அங்கே முன்னதாகவே நடந்துவிடும். இதன் காரணமாகவே 0.5ஐ ஒன்றில் பார்ப்போம். இல்லையெனில் இங்கே அதிக நேர அளவிலும் அங்கே அதே நேர அளவிலும் வைத்தால் அது தவறிவிடும். எனவேதான் மக்களிடையே ஒரு தவறான கருத்து உள்ளது. அவர்கள் ஒரே நேரத்துல வைக்கிறார்கள், பிறகு குழப்பம் ஏற்படுகிறது, அவர்களுக்கு புரிவதில்லை. இப்போது நுழையலாம் என்று நினைக்கும் போது மற்றவர்கள் வெளியேறி இருப்பார்கள். இந்த சிக்கல் வருகிறது. உங்கள் கேள்விக்கு வருவோம். இங்கே ட்ரெண்டில் 2 விஷயங்கள் உள்ளன. இந்த ட்ரேட் புரிகிறது. ட்ரெண்ட் கீழ் நோக்கி உள்ளது. இது எதிர்மறையான போக்கில் எதிர்மறையான பிரிக்கை உருவாக்குகிறது. எனவே நான் இதை எதிர்மறையாக கருதுவேன். சரியா? ஆனா சில நேரங்கள்ல அது மேறிய வருவதையும் பாக்குறீங்க. நிச்சயமா. அப்படி என்றா இது எப்படி நடக்கும்? இப்போது நாம் டைனமிக் ஆவரேஜிங் பயன்படுத்துவோம். டைனமிக் மூவிங் ஆவரேஜ் அல்லது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்று நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அந்த மூவிங் ஆவரேஜ் மூலம் சந்தையின் அமைப்பை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் சந்தையில் இந்த ட்ரெண்ட் எவ்வளவு காலம் எதிர்மறையாக அல்லது நேர்மறையாக இருக்கும் என்பதை அறிய நான் இதில் ஒரு போர்வையை பொருத்தினால் அது EMA 10 ஆக இருக்கலாம். சரி, சந்தை EMA 10க்கு கீழே தொடர்ந்து கேண்டில்களை உருவாக்கினா 2 மேலாக அது எதிர்மறையானது என்று சொல்லலாம். EMA 10க்கு மேல் இருந்தால் அதாவது ட்ரெண்ட் மாறிவிட்டது என்று அர்த்தம் வருகிறது. சரி, இங்கே பாருங்கள், இதை நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். அழகாக இங்கிருந்து மாறிவிட்டது. மாறிவிட்டது. சரி, அதன் பிறகு இங்கிருந்து மாறிவிட்டதே. இப்போது உங்கள் கேள்வி, சார் பல இடங்கள்ல அது மேலும் கீழும் செல்கிறதே என்பதாக இருக்கும். ஆமா சார். அதாவது முன்பும் அப்படிதான் இருந்தது, இப்பொழுதும் அப்படியே இருக்கிறது. இப்போது அப்படியே தான் இருக்கிறது. இதை சரி செய்ய நான் மற்றொரு போர்வையை பொருத்தினேன். அது 30 மூவிங் ஆவரேஜ். மக்கள் பெரும்பாலும் இங்கே தவறு செய்கிறார்கள். 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் அனைவரும் பயன்படுத்துகிறார்கள். உலகம் முழுவதும் புலிஞ்சர் பேண்ட்ஸ் 20 சராசரியை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. டோஞ்சியன் சேனல்களும் 20 சராசரியை கொண்டே வடிவமைக்கப்பட்டுள்ளன. எல்லாம் 20லேயே உள்ளது. ஆனா அதுதான் ஸ்டாப் லாஸ். எனவே நாம் அதை 30ல வைப்போம். அதற்கு கீழே வந்தவுடன் மக்கள் ஷார்ட் செய்கிறார்கள். நாம் அங்கே செல்ல மாட்டோம். நாம் எதை அடிப்படையாக கொள்வோம்? 30க்கு மேல் சென்றால் அது நேர்மறையா இருக்கும். ஒருவேளை 30க்கு கீழே இருந்தால் அது எதிர்மறையாக இருக்கும். எனவே நாம் இதில் பல விஷயங்களை சரி செய்து விட்டோம். சராசரி அதிகரிக்கிறதோ சீக்கிரம் சரியாமா? இல்ல, இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றா, இது 30ல் ஆதரவு பெறுகிறது. மேலும் இந்த கால அளவு மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. நீங்க கால அளவை மாற்றினா மூவிங் ஆவரேஜின் தன்மை மாறும். நிச்சயமா. சரிதானே? இப்போது நான் கால அளவை மாற்றி வேறொன்றை போட்டா அது வேறு விதமாக செயல்படும். அதாவது 5 நிமிடத்தின் 20 மூவிங் ஆவரேஜ் என்பது 1 நிமிடத்தின் 100 மூவிங் ஆவரேஜுக்கு சமம். இதையும் பலர் புரிந்து கொள்வதில்லை. டேட்டா சயின்ஸை புரிந்து கொள்வதில்லை. இது இப்படிதான் என்று. எனவே இங்கே 30ன் அடிப்படையில் நமக்கு சில விஷயங்கள் தெளிவாகியுள்ளன. அதாவது இதை நாம் எதிர்மறையாக கருத வேண்டும், இதை நேர்மறையாக கருத வேண்டும். ஆனால் ஒரு பழமொழி உண்டு இல்லையா? கண்ணால் காண்பதையே நம்புவார்கள், காணாததை ஏன் நம்ப வேண்டும் என்பார்கள். எனவே இதில் நான் முதலில் சொன்ன விஷயம் ஏன் 10ஐ வைத்தேன் என்பதுதான். தொடர்ச்சியான வர்த்தகங்களுக்காக. சரி, அது வந்தது, ரிஜெக்ஷன் கேண்டில் கிடைத்தது, நீங்கள் மீண்டும் நுழையலாம். சரிதானே? மேலும் தொடர்ந்து 2 கேண்டில்கள் இதற்கு மேலே வந்தவுடன் அதுவே முதல் அறிகுறியாக இருக்கும். தம்பி தயாராக இரு, ஏதோ தலைகீழாக நடக்க போகிறது என்று. சரிதானே? பிறகு உங்கள் பிரைஸ் ஆக்ஷன் ஓரளவுக்கு வலுவாக இருந்தால் லோயர் லோ உருவாகிறதா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இல்லையா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இவ்வளவு புரிந்திருக்கும். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, உங்கள் பார்வைக்கு நான் இதை இன்னும் எளிதாக்குகிறேன்.
இதில் நான் வண்ணத்தை சேர்த்திருக்கேன். தம்பி, இது சிவப்பா இருக்கும் வர இத சிவப்பாவே கருது. ஏ, இது பச்சையா மாறும்போது இதனை பச்சையாகவே கருது. இது விழுந்து விடும் என்று நினைக்காத. ஏ, பொதுவாக என்ன நடக்கும்? மனித இயல்பு என்னவென்றால், விலை உயரும் போது ஷார்ட் செய்வார்கள், விலை குறையும் போது வாங்குவார்கள். இதுதான் மிகப்பெரிய தவறு. உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்களால் பிடித்து வைத்திருக்க முடியாது. எனவே இங்கே அது பச்சையாகவே சென்றால் இந்த இறக்கங்கள் வாங்குவதற்காக, சிவப்பாகவே சென்றால் இந்த ஏற்றங்கள் விற்பதற்காக. பாருங்கள், இது இப்படித்தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த குழப்பமான பகுதி இருக்கிறதே, அங்கேயும் சிவப்பாக இருந்தா வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாது. நான் இப்போது சொன்னது போல ஒருவருக்கு மெதுவாக இவ்வளவு அறிவு கிடைத்துவிட்டால், அதாவது டவ் தியரி என்ன சொல்கிறது தம்பி? மேலும் லோ உருவாகி உள்ளதா? அல்லது நீயே சொல். நான் யாரையாவது அதிகமாக அழுத்தினால் அவர் அழுந்தவில்லை என்றால் அவர் துள்ளி எழுவார் என்றுதானே அர்த்தம். நேரடியான விஷயம். நேரடியான விஷயம் இல்லையா? இப்போது நான் எவ்வளவுதான் அழுத்தினாலும், உதாரணமா ஒரு சாதாரண மனிதனை தினமும் 2 அறை அறைகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அவர் 1 நாள் பொறுப்பார், 2 நாள் பொறுப்பார், 3வது நாள் பொறுக்க முடியாது என்று என் மீதே பாய்ந்து விடுவார். நிச்சயமா. விலையும் அப்படிதான். லோ உருவாகவில்லை என்றால் அது உயரும். ஏ, உங்களுக்கு ஒரு கம்ப்ரஷன் ஜோன் உருவானது. இங்கே உறுதிப்படுத்தல் கிடைச்சது. இது சிவப்பிலிருந்து பச்சையாக மாறியது இல்லையா? இதற்கு பின்னால் முழுமையான ஆராய்ச்சி இருக்கிறது. ஏதோ ஒரு மூவிங் ஆவரேஜ சாதாரணமாக எடுத்து போடவில்லை. நான் 20 முதல் 200 வரை வர்த்தகத்தை கற்றேன். இன்றும் 200ஐ பயன்படுத்துகிறேன். 20ஐ பயன்படுத்துவதில்லை. சரி 20 அனைவரும் பயன்படுத்துகிறார்கள். நான் செய்ய மாட்டோம். சரி, அப்படியா? நாம் நாம் செய்ய மாட்டோம். நமக்கு குழப்பம் ஏற்படாம இருக்க இதை செய்வோம். இன்றைய தேதியில் இன்று ட்ரெண்ட் தொடரக்கூடும் என்று உங்களுக்கு எங்கே தெரிந்தது? எதிர்மறையாக தொடங்கியது, இருந்தது. மேலும் குறையவில்லை. ஒரு வரம்பு உருவாக்கி பிரேக் அவுட் கொடுத்தது. நிச்சயமா சரி, இதுவரை நேர்மறையாக இருந்தது, இங்கே வந்தது, கீழே சென்றது. சென்றுது. சரி, இங்கே வந்து இந்த இடத்திலிருந்து மேல் நோக்கி தொடர்ந்தது. சரி, இல்லை என்றால் இங்கே ஒரு எதிர்மறை போக்கை உருவாக்கி பின்னர் நேர்மறையாக தொடர்ந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த நிலைகளை பிடித்து வேலை நடக்கிறது. உங்களுக்கு புரியுதா? இதுதான் சிஸ்டம். உலகில் எதனாலும் உச்சத்தை துல்லியமாக கணித்து சொல்ல முடியாது என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் இல்லையா? இலக்கு இங்கே முடிவடையும் என்று இதற்கு தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. இந்த இலக்குகள் முடிவடையும் என்று யாருக்கு தெரியும்? இலக்கு அங்கே முடிவடைய போகிறது என்றும், இப்போது நீங்கள் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்றும் யாருக்கும் தெரியாது. இது யாருக்கும் தெரியாது இல்லையா? ஆனால் எனது ட்ரேடருக்கு தெரியும். 171 புள்ளிகள் வந்தவுடன் அவர் மேலே செல்வதா அல்லது கீழே செல்வதா என்று முடிவு செய்வார். சரி. அப்படி என்றால் என்ன நடக்கும்? இப்போது ஓட்டம் நேர்மறை. எனவே ஒருவரின் மனம் மாறாது இல்லையா? மனித இயல்பு அப்படிப்பட்டது. காலையிலிருந்து வாங்கி கொண்டிருந்தா என்ன நடந்தாலும் வாங்கி கொண்டே இருப்பார். யாரு வந்து என்ன சொன்னாலும் அவர் நினைத்ததைத்தான் செய்வார். ஆனால் அப்படி நடந்ததா? அப்படி நடப்பதில்லை. நீங்கள் வரலாற்று தரவை எடுத்து பார்த்தால் அது இலக்கை முடிக்கும் போதெல்லாம் அங்கே நின்று தொடரலாமா என்று முடிவு செய்யும், அல்லது கீழே செல்வரா என்று. சார், அவர் அங்க நேரடி சந்தையில அதை செய்யவில்லை. இங்க இங்கேயா முடிச்சிருக்க மாட்டார். இந்த மெழுகுவர்த்தி இங்க மூடப்படப்படலை இல்லையா? இந்த மெழுகுவர்த்தி மூடாத போது இங்கே பாருங்கள், இங்க எத்தனை புள்ளிகள் உள்ளன? இங்கே திறந்தது, ஆனா மெழுகுவர்த்தி மூடப்படவில்லை. பாருங்க, எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது என்பதற்காக இதை மீண்டும் இயக்குவோம். இங்கே சென்றோம், வெளியேடு, மீண்டும் செய்வோம். எங்கிருந்து வீழ்ச்சி ஏற்பட்டது? எந்த புள்ளி? இது 17th நவம்பர். இதுதானே? இது நம்முடையது. புதிதாக தொடங்கல். இந்த 171 புள்ளிகளின் வரம்பை கவனியுங்கள். இந்த வரம்பு எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் தற்போதைய வரம்பில் எங்கே முடிகிறது? ஏனெனில் இது மாறக்கூடியது. எனவே இப்போது நமது தரவு, நான் அதை தனில் போட்டபோது என்ன செய்தேன்? ஒரு நாள் தரவை சேர்த்தேன். இதில் பேக் டெஸ்ட் செய்வதில் அர்த்தமில்லை. இது எப்படி வேலை செய்திருக்கும் என்பதை பேக் டெஸ்ட் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனா இந்த வரம்பு மாறிக்கிட்டே இருக்கும். வரம்பு மாறும்போது அதன் நிலைகளும் முந்தைய நிலைகளைப் போல இருக்காது. எது முக்கியம்? தற்போதைய தரவு தான் முக்கியம்.
எனவே சார் இந்த இண்டிகேட்டர் மூலம் நாம் வர்த்தகம் செய்யும் எந்த ஒரு பொருளின் ஏற்ற இறக்கத்தையும் ஒரு வரம்பையும் தெரிந்து கொள்ளலாம். அதன் வரம்புடன் முக்கிய புள்ளிகள் எங்கே உள்ளன, எங்கிருந்து திரும்புகிறது, எங்கிருந்து முக்கிய விலை நடவடிக்கை வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த போக்கை பின்பற்ற இஎம்ஏ அல்லது நமது மூவிங் ஆவரேஜ் மூலம் அடையாளம் காண்கிறோம். மேலும் அந்த போக்கை இன்னும் தெரிவாக தெரிந்து கொள்ள வண்ண குறியீட்டை செய்துள்ளோம். முற்றிலும் சரி. பாருங்கள், மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், சந்தையின் வரம்பை பற்றியும் அதன் முக்கியமான திருப்பு முனைகளை பற்றியும் தெரிந்து கொள்ள முக்கியமான பிவட் புள்ளிகள் அல்லது நிலைகள் நம்மிடம் இருக்க வேண்டும். மேலும் ட்ரெண்ட் தொடர்வதையும் அறியலாம். இதனுடன் முக்கிய பிரேக் டவுன் மற்றும் பிரேக் அவுட் புள்ளிகளுக்காக நான் இதில் 150 மூவிங் ஆவரேஜையும் சேர்த்துள்ளேன். இதன் மூலம் இங்கிருந்து ஒரு பெரிய நகர்வு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சரி, அது எதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது? எனது 30 மூவிங் ஆவரேஜின் படி 30 மூவிங் ஆவரேஜின் 5 மடங்காக நான் அதை 150 மூவிங் ஆவரேஜில் வைத்துள்ளேன். அதன் செயல்பாட்டை நீங்கள் இங்கே காணலாம். இது 150ஐ தாண்டும் போதெல்லாம் கீழ் நோக்கியோ அல்லது மேல் நோக்கியோ ஒரு பெரிய நகர்வை நீங்கள் இருபுறமும் பார்த்திருக்கலாம். சரிதானே? இத பாருங்க. அல்லது இங்கே பார்க்க விரும்பினால் இதை பாருங்கள். இங்கே இதை பார்க்க விரும்பினால் பாருங்கள். ஆனால் முக்கிய அளவுகோல் என்ன? வர்த்தகர் தான் எந்த பகுதியில் இருக்கிறார், எந்த பக்கம் திரும்பலாம், எங்கே செல்லலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தெரிஞ்சு கொள்ளலாம். ட்ரெண்ட் பற்றிய அறிவு அவருக்கு எங்கிருந்து கிடைக்கும்? உங்கள் தற்போதைய வரம்பு என்ன என்பது இந்த அட்டவணையிலிருந்து தெரிஞ்சுவிடும். பாருங்க, சற்று முன்பு நீங்கள் என்னிடம் இதில் மேலும் ஆராய்ச்சி ஏதேனும் உள்ளதா என்று கேட்டீர்கள் அல்லவா? சரிதானே? என்னிடம் மேலும் என்ன ஆராய்ச்சி இருக்கிறது? ஆராய்ச்சியை பார்த்தா வெவ்வேறு கோட்பாடுகளின் அடிப்படையில் நான் உருவாக்கிய பல இண்டிகேட்டர்கள் உள்ளன. சரி, இதன் மேம்பட்ட நிலைதான் நாங்கள் கற்பிக்கும் திரிகால் உத்தி. இது கிரிப்டோ, தங்கம் அல்லது வெவ்வேறு நேர மண்டலங்களில் வர்த்தகம் செய்யும் மாணவர்களிடையே மிகவும் பிரபலமானது. பிறகு நான் ரிப்பன்டபிள் ரெங்கோ கற்பவர்களுக்காக அங்க இப்போது பிரபலமாகி வரும் ஒரு இண்டிகேட்டர் டார்கெட்ஸ். இங்கிருந்து தொடங்கினால் அது எவ்வளவு தூரம் செல்லும் என்பது மக்களுக்கு தெரிவதில்லை. தற்போதைய வரம்பின்படி உங்கள் பார்வையாளர்களுக்கு 1 அல்லது 2 உதாரணங்களை காட்டுகிறேன். நீங்கள் ரெங்கோ இன்ஜினை பயன்படுத்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதன் மேம்பட்ட நிலைகள் என்ன? டார்கெட்ஸ். நாங்க பார்த்த ரெங்கோ இன்ஜின் நிலைகளை போலவே உங்களுக்கு துல்லியமா தெரியும். ரெங்கோ இன்ஜின் மூலம் வரம்பு மற்றும் அதன் ரிவர்சல் பற்றியும் நீங்க நன்கு அறிந்து கொள்ளலாம். சரி, எனவே சார் இத அடுத்த பாட்காஸ்ட்ல தொடர முயற்சிப்போம். உங்கள் அனைவருக்கும் இந்த பாட்காஸ்ட்ல அதிக ஆர்வம் இருந்தால், மிகவும் பிடித்திருந்தால் டார்கெட்ஸ் என்று கமெண்ட் செய்யுங்கள். அப்போது சாரை மீண்டும் அழைப்போம். ஸ்மார்ட் இன்ஜின் ரென்கோ வித் டார்கெட்ஸ் பற்றி விரிவாக விவாதிப்போம். எப்படி துல்லியமான நிலைகளை கண்டறிந்து லாபத்தை பதிவு செய்வது என்பது பற்றி. முற்றிலும் சரி. எனவே உங்கள் பார்வையாளர்கள் அல்லது எனது பார்வையாளர்கள் அல்லது ரென்கோ ட்ரேடிங் உங்கள் பயணத்தை எளிதாக்கும் என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து இதை முயற்சித்து பாருங்கள். ஏனெனில் இதனால் என்ன நடக்கும்? உங்களுக்கு ஆய்வு எளிதாகிவிடும். உலகில் உள்ள எந்த ஒரு கருவியையும் நீங்க வர்த்தகம் செய்யலாம். உதாரணமா, நான் இங்க ரென்கோ இன்ஜின்ல தங்கத்தை வர்த்தகம் செய்ய விரும்புனா, சரி, தங்கம் உங்களது. இது தங்கமா? தங்கத்தின் நிலைகள் இவை. தங்கத்தின் நிலைகளுக்கு ஏற்ப நான் இங்கே தங்கத்தை வர்த்தகம் செய்ய தேர்ந்தெடுப்பேன். தங்கத்திற்கு ஏற்ப எனது நிலைகள் சீரமைக்கப்படும். உங்கள் நிலைகள் சீரமைக்கப்பட்டதும் 2 நிமிட சார்ட்ல வர்த்தகம் செய்யுங்கள். உங்களுக்கு ஸ்கேல்பிங் மாடல் தெரிந்துவிடும். அதாவது 4065 என்ற புள்ளியிலிருந்து இது புள்ளிஷாக இருக்கிறது. மேலும் பல வர்த்தகர்கள் எனது அல்கோவை பயன்படுத்துகிறார்கள். அதாவது நாங்கள் பயன்படுத்தும் கிரிட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன தேவை? ட்ரெண்ட் தேவை. அது எளிதாக கிரிட்டில் பணம் சம்பாதிக்க உதவும். தங்கம் வர்த்தகம் செய்பவர்களுக்கு ஒரு அறிவுரை. உங்கள் புரோக்கர் யாராக இருந்தாலும் சென்ட் அக்கவுண்டை பயன்படுத்துங்கள். ஐஎன்ஆரில் வர்த்தகம் செய்யுங்கள், டாலர்களில் செய்யாதீர்கள். ஏனென்றால் இந்திய வர்த்தகரால் டாலர் இழப்பை தாங்க முடியாது. பல இன்ஃப்ளூயன்சர்கள் டாலரில் வர்த்தகம் செய்ய வைத்து உங்களை நஷ்டப்படுத்துகிறார்கள். எனவே சென்ட் அக்கவுண்டை பயன்படுத்தினால் உங்கள் சதவீத இழப்பு குறையும். நீங்கள் தப்பிக்கலாம். இதை எப்படி செய்வது என்று எனது யூடியூபில் பார்க்கலாம். இப்போது பிட்காயின் பற்றி பேசுவோம். பலர் பிட்காயின் வர்த்தகம் செய்கிறார்கள். உங்கள் சமூகம் மற்றும் எனது சமூகத்தைச் சேர்ந்த பலர் பிட்காயின் வர்த்தகம் செய்கிறார்கள். இப்போது டவுன் ட்ரெண்ட் நடக்கிறது. இந்த டவுன் ட்ரெண்ட் எப்போது அப் ட்ரெண்டாக மாறும் என்று எப்படி தெரியும்? 19,000 தெரிஞ்சிருங்க. 19,000 பாருங்க, இது $2,000. யாராவது ஸ்ப்ரெட் செல் அல்லது டெல்டா போன்ற புரோக்கர்கள்ல ஆப்ஷன் செல்லிங் செய்கிறார்கள் என்றால் ட்ரெண்ட் தெரிந்தால் அவர்களால் வர்த்தனம் செய்ய முடியாதா?
நீங்கள் ட்ரெண்ட கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே பிட்காயினை தேர்ந்தெடுங்க. சுருக்கமா சொன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டா சந்தை உங்களை அதிகம் பாதிக்காது. நாம் அதை வெல்ல முடியாது. ஆனா அதனுடன் இணைந்து செயல்பட்டால் பணம் சம்பாதிக்கலாம். நீங்கள் நிலைத்து நின்றால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இங்கே அமர்ந்து உங்களுக்கு விளக்குவது போல நீங்களும் இருக்கலாம். நான் போராடி எதையோ கண்டடைந்ததால் தான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஏ இந்தியாவில எந்த ஆராய்ச்சியும் இல்லாத நிலையில நீங்கள் பகுப்பாய்வு செய்ய நான் இதை கொடுக்கிறேன். நீங்கள் RSI, பாலிஞ்சர் போன்ற வெளிநாட்டு இண்டிகேட்டர்களை பயன்படுத்துகிறீர்கள். இது மேட் இன் இந்தியா, உங்கள் ஆள் உருவாக்கியது. நீங்கள் இதை பயன்படுத்தினால் எனக்கு மகிழ்ச்சிதான். எங்கள் ஆராய்ச்சி மக்களுக்கு உதவினால் அது பயனுள்ளதாக இருக்கும், இல்லையா? சன் மற்றும் ஃபயர்ஸ் ஆகிய 2 தளங்களில் ரென்கோ கிடைக்கிறது. அங்கே நீங்கள் சோதிக்கலாம். ரென்கோ என்ஜின் தன் தளத்தில் உள்ளது. ரென்கோ ஸ்ட்ராட்டஜி பற்றி அறிய இந்த பாட்காஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் அல்லது ட்ரேட் வித் டாக்டர் தேவ் யூடியூப் சேனலை கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன், விளக்கி கூறுவேன், உங்களை கைவிட மாட்டேன். உங்களுக்கு புரிந்ததை நிச்சயம் சொல்லுங்கள். நிச்சயமா இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதில் சாரின் ஸ்மார்ட் ரென்கோ என்ஜின் இண்டிகேட்டர் மற்றும் அதன் பின்னால் உள்ள அறிவியலை புரிந்து கொண்டோம். எந்த ஒரு கமாடிட்டியையும் எப்படி மதிப்பிடுவது மற்றும் அதன் வொலட்டிலிட்டியை கணக்கிடுவது என்று பார்த்தோம். இதுவரை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். லெவல்களை எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்கும் உங்கள் வர்த்தக நண்பர்களுடன் இந்த வீடியோவை பகிருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். அடுத்த முறை பாட்காஸ்டோட